உறவுகளுக்கு வணக்கம். அட்வொகேட்டா எக்கச்சக்கமான கொள்கை ரீதியான அறிவுறுத்தல்களை இந்த பொருண்மியம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக வழிகொண்டு வருகிறது. நீங்களும் ஒவ்வொரு வாரமும் அது சார்ந்த அறிவை பெற்றுக் கொண்டிருப்பீர்கள் என்று நம்பிக்கை இருக்கிறது. காரசாரமான விவாத பொருளாக நேர்காணல்கள் இருந்தாலும் கூட அதற்கான உண்மையான அந்த விதை உங்கள் சிந்தனையிலிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்படி என்றால்தான் சமூகமயமாக அரச கொள்கைகள் உண்மையிலேயே ஒவ்வொருவருக்கும் சரியாக போய் சேருகிறதா, அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய முறைமைகள் சரியான முறையில் கையாளப்படுகின்றன என்ற அறிவுரை உங்களுக்கு கிட்டும். அது மாத்திரமல்ல, நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்கக்கூடிய வண்ணம் நீங்கள் இருந்தால் ஒரு செயற்பாட்டினை நீங்கள் செய்யும் போது முட்டுக்கட்டையாக இருக்கிற விடயங்களை எப்படி தவிர்த்து கொண்டு செல்லலாம் அல்லது தளர்த்தி அடுத்த கட்டத்துக்கு செல்லலாம் என்ற தரவுகளும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாங்கள் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். இன்று நாங்கள் பேச இருப்பது நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரம் சம்பந்தமான ஒரு உரையாடல். அதற்காக நாங்கள் அழைத்திருக்கின்றோம் கிறிசலீஸ் நிகழ்ச்சி திட்ட முகாமையாளர் கே வினோபவன் அவர்களை. வணக்கம் வினோபவன். வணக்கம். அவர் எனக்கு நீண்ட காலமாக தெரியும். குறிப்பாக இந்த செயற்பாடுகளோடு நீண்ட கால தொடர்புடையவர்கள். அதே வர்த்தக சங்கத்தின் பிரதிநிதியாக இருந்திருக்கின்றார். எனவே வியாபாரத்தை அடிநிலையிலிருந்து உயர்நிலை வரை அழைத்து செல்லும் போது இருக்கக்கூடிய சிக்கல்கள், இலங்கை பொருளாதாரத்திலே ஒவ்வொரு துறை சார்ந்த நிலைகளும் எவ்வளவு பங்களிப்பு செலுத்துகின்றன, அதிலேயே பணிபுரிபவர்கள் எத்தனை பேர், இவையெல்லாம் உண்மையிலேயே எமது பொது நாட்டுக்கான பொருளாதாரத்துக்கு பங்களிப்பு செலுத்துகின்றன என்பதை பற்றி அதிகம் அறிந்த ஒருவர். ஏனென்றால் அதுதான் அனுபவம். அந்த அடிப்படையில் அண்ணளவாக எமது ஜிடிபிக்கு மொத்த தேசிய உற்பத்தியிலே 52% பகுதியை குறிப்பாக இந்த நுண் சிறிய நடுத்தர வியாபாரம் தான் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது பரவலாக பேசப்படுறதில்லை. அதே நேரம் அது ஏனென்றால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. இலங்கையினுடைய மொத்த நாங்கள் ஜிடிபியின் ஸ்ட்ரக்சர் எடுத்தோம்னு சொன்னால் சேவைக்கும் வணிகத்துக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இந்த உற்பத்தி செயற்பாடுகள் சார்ந்த விடயங்கள் அதிகமாக பேசப்படுறது இல்லை. அதே நேரம் மொத்த ஊழியர் படையணியில் 45% ஊழியர் படையணி இந்த செக்டர்ஸில் இருந்து தான் வருது. கிட்டத்தட்ட 75% வியாபாரத்துக்கு ஒன்றித்த உறுதுணையாக இந்த செக்டர் இருந்து கொண்டே இருக்குது. இது இல்லாட்டி வியாபார சுழற்சி முறை நாங்கள் சஸ்டைனபிலிட்டி என்பது இல்லாமல் இருக்கும். சப்ளை செயின் என்பது துப்புரவாக இல்லாமல் இருக்கும். சப்ளை செயினை பேஸ் இங்கே இருந்து ஆரம்பிக்கப்படுகிறது. உண்மையிலேயே இவ்வளவு தூரம் செயற்படுகின்ற இந்த வியாபார அமைப்பு, இந்த நிலை ஏன் அதிகம் கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறது? இதுக்கான காரணம் என்ன? முதற்கண் அட்வொகேட்டா நிறுவனத்தின் பொருண்மைய மகிழ்ச்சி கூட கிறிசலீஸ் நிறுவனம் சார்பாக என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, மிக முக்கியமான ஒரு கேள்வியில் நாங்கள் இந்த கலந்துரையாடலை ஆரம்பித்திருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய அதாவது பொருளாதாரத்தின் முதுகெலும்பு என்பது நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்கள். நீங்கள் ஏற்கனவே கூறிய அந்த தரவுகளின் அடிப்படையில் பார்க்கும்போது அரைவாசிக்கு அதிகமான மொத்த உற்பத்தியில் பங்களிப்பு செய்கின்றது. 45% தொழிலாளர் படைக்கு அதாவது பங்களிப்பு செய்கின்றது. ஆனால் எங்களுடைய மொத்த முதலீட்டு அதாவது பட்ஜெட்டில் இருந்து பாதீட்டில் இருந்து எவ்வளவு தூரம் ஒதுக்கீடு இந்த துறையை விருத்தி செய்வதற்கு வழங்கப்படுகின்றது என்பது ஒரு பெரிய கேள்வியாக காணப்படுகின்றது. நீங்கள் கூறியது போல இந்த துறை பெரிய அளவில் கண்டுகொள்ளப்படாமல் தான் காணப்படுகின்றது. அதுக்கு பல்வேறு காரணங்கள் காணப்படுகின்றன. இந்த துறையை நாங்கள் ஒரு தனியான ஒரு அழகாக பார்ப்பதை விடுத்து இந்த துறையில் உள்ளுக்குள் சென்று இந்த துறையிலே காணப்படுகின்ற சப்செக்மெண்ட் பல்வேறு பகுதிகளாக பிரித்து நாங்கள் உற்று நோக்கும் போது அதிலும் கூடுதலாக கவனத்தில் கொள்ளாமல் இருக்கின்ற ஒரு பகுதி தான் பெண்கள் முன்னெடுக்கின்ற நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்கள் என்ற விடயம். அது தொடர்பாக நாங்கள் மேற்கொண்டு பேசி இருக்கின்றோம் நினைக்கிறேன். அதில் பல்வேறுபட்ட சவால்கள் காணப்படுகின்றது. குறிப்பாக ஒரு நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபார துறையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கின்ற இடத்திலிருந்து அந்த வியாபாரத்தை ஒரு முற்றுமுழுதான இயங்கக்கூடிய ஒரு வியாபாரமாக மாற்றும் வரைக்கும் இருக்கின்ற காலப்பகுதி என்றது ஒரு மிகவும் சவாலுக்குரிய காலப்பகுதி. அதே நேரம் வினோபன் அவர்கள், இப்போ இது நாங்கள் பரவலாக பேசுகிறோம். இந்த இடத்திலிருந்து இன்னொரு பக்கம் பார்ப்போம். இப்போ சுவிட்சர்லாந்து என்று எடுத்துக்கொள்வோம். இலங்கையிலிருந்து இலங்கைன்னு மொத்தம் 65,210 சதுர கிலோமீட்டர் இலங்கை. அது இன்னும் 1/3 பங்கு வளம் தான், நிலம் தான்
சுவிட்சர்லாந்துக்கு இருக்குது. அதிலேயும் அன்னளவாக ஒரு 18-19 வந்து தனி பனிமலை. அதில் எந்த செயற்பாடும் செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கு நிறைவான பால் உற்பத்தி செய்ய முடியும், அதன் மூலமாக சாக்லேட்ஸ் உற்பத்தி செய்ய முடியும், சீஸ் உற்பத்தி செய்ய முடியும். உற்பத்தி மட்டுமல்ல, உலகின் அதிகப்படியாக தரம் சார்ந்த ஏற்றுமதிகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது இப்போ நாங்கள் இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், இலங்கையினுடைய ஒரு என்ன சொல்லுவோம், நாங்கள் இலங்கையினுடைய நிதி அமைச்சரை எடுத்துக்கொண்டு பேசினால் கூட இலங்கை சேவையிலே தான் தங்கியிருக்க வேண்டும் என்று இலகுவாக சொல்லிவிட்டு செல்வார்கள். ஆனால் உண்மையை சொன்னால் சிறிய மற்றும் நடுத்தர அமைப்புகள் கொண்ட நிதி கட்டமைப்பு வைத்துக்கொண்டு தான் உலகின் தலை சிறந்த நாடுகள் கொண்டுதான சுவிட்சர்லாந்து கூட தனது இறுக்கத்தை தக்க வைத்துக் கொள்கிறது, தன்னிறைவை தக்க வைத்துக் கொள்கிறது. சரியான சொற்பதம் தன்னிறைவு. நாம் இந்த தன்னிறையிலிருந்து விலகிவிட்டதற்கான மூல காரணம் இவற்றை நாங்கள் பாதுகாக்கவில்லை. ஒத்துக்கொள்கிறீர்களா? நிச்சயமாக ஒத்துக்கொள்கிறேன். ஏனென்று சொல்லி சொன்னால், நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்களை ஏற்கனவே கூறியது போல அவற்றை ஒரு திடமான வியாபாரமாக மாற்றுவது என்பது ஒரு சவாலுக்குரிய விடயமாக காணப்படுகின்றது. அவை திடமான வியாபாரங்களாக மாற்றப்பட வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதற்கான சூழல் பிரதானமாக அரசாங்கம் மற்றும் தனியார் அமைப்புகளினாலே உருவாக்கப்பட வேண்டும். அவ்வாறான ஒரு சூழல் உருவாக்கப்படாத பட்சத்தில் இலங்கையிலும் இன்று நாங்கள் முன்கொடுக்கின்ற பிரதான சவால்களை காரணம் அவற்றை, அதாவது ஆங்கிலத்தில் கூறுவால் இக்கோசிஸ்டம், MSME இக்கோசிஸ்டம், அதாவது நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்கள் தன்னிறைவான வியாபாரங்களாக மாற்றமடைவதற்கு தேவையான வசதி வாய்ப்புகளை கொண்ட சூழல் உருவாகிற வரைக்கும் அந்த வியாபாரங்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதுன்றது மிகவும் சவாலான ஒரு விடயமா இருக்கு. உண்மையிலேயே அதை உருவாக்குவது இலங்கை போன்ற நாடுகளிலே அதிகோடிக்கணக்கான முதலீடுகளும் அல்ல. இங்கே நீங்கள் கிராஸ் ரூட்டிலிருந்து பங்கு பெறும் ஒருவர், நீங்க இறுதி நிலையிலிருந்து பங்கு, உங்களுக்கு தெரியும். சரி, இலங்கையில உண்மையாவே ஒரு மலையகத்தின் உச்சகட்டத்தில் இருக்கிற ஒரு வீட்டுல சாதாரணமா எங்களுக்கு ஒரு மின்சாரம் இல்லை என்றாலும் அதுல ஓடிக்கொண்டிருக்கிற ஓடையில ஒரு டைனமோ பொருத்தி 2 வீட்டுக்கு கரண்ட் கொடுக்கக்கூடிய மிகவும் குறைந்தபட்ச முதலீடுகள் இருக்கின்றன. அதே மாதிரி அதாவது இங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்களை பாதுகாப்பதற்கும் முக்கியமா இலங்கையில் இருக்கிற பெரிய சவால் நீங்க சொல்ல வந்து அதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நாங்க சொல்லுவோம் போக்குவரத்து சிக்கலை பூர்த்தி செய்வது என்பது மிக இலகு. ஆனால் ஒன்று, அது சார்ந்த பகுதியினர் அதிலே கட்டாயமாக தலை சாய்க்க வேண்டும். இங்கே அது துப்புரவாக நான் நினைக்கிறேன் அதை கண்டுகொள்ளாமல் விடுறது என்றுதான் நாங்கள் சொல்லலாம். அது நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீங்கள் கூறியது. அதை தவிர கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த துறையை இன்னும் வளர்ச்சி பெற வைக்க வேண்டும் என்றால் பிரதானமாக இருக்கின்ற இன்னும் ஒரு சவால் தான் இது தொடர்பான தரவுகள். இப்போ நாங்கள் 2023-24 நான் நினைக்கிறேன் 1 மில்லியன் கிட்டத்தட்ட என்டர்பிரைசஸ், அதாவது விவசாயம் சாராத தொழில்கள், அதாவது என்டர்பிரைசஸ் 1 மில்லியன் காணப்படுது. ஸோ இப்பொழுது நாங்கள் 2024 நாங்கள் 25 ஊகிக்கிறோம் 1.2 மில்லியனாவது இருக்கலாம். கோவிட் அப்புறம் நிறைய உருவாக்கங்கள் ஏற்பட்டது, நிறைய வியாபாரங்கள் மூடப்பட்டது. ஆனால் இவ்வாறான தரவுகளை நீங்கள் அதாவது ஒரு கிளிக்கிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு தரவு சேகரிக்கின்ற இடம் இலங்கையில் காணப்படாத ஒரு மிகப்பெரிய சவாலாக காணப்படுகின்றது. இப்போ எனக்கு புரியல வினோ, இப்போ மத்திய வங்கி எத்தனையோ அறிக்கைகள் எடுக்குது. இது ஒரு மிக முக்கியமான அடிப்படை கடமை அல்லவா இந்த தரவுகள்? ஏன் இது வெளிப்படுத்தப்படாமல் இருக்குன்னு இதில் கரிசனை காட்டுறது இல்லை? நினைக்கிறேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த தரவுகளை 10 வருடத்துக்கு ஒருக்காக சேகரிக்கின்றது. இந்த தரவுகள் சேகரிக்கப்பட்டாலும் கூட அதில் இருக்கிற பிரதான குறைபாடுகள் ஜெண்டர் செக்ரிகேஷன், பால்நிலை சார்ந்த பகுப்பீடுகள். உதாரணமாக எத்தனை ஆண்கள் தலைமை தாங்குகின்ற வியாபாரங்கள் காணப்படுகிறது, எந்தெந்த மட்டத்தில் இருக்கின்ற வியாபாரங்கள் காணப்படுகின்றது, எத்தனை பெண்கள் நடைமுறைப்படுத்துகின்ற வியாபாரங்கள் காணப்படுகின்ற என்ற தொடர்பான தரவுகள் இன்னமும் எங்களுடைய கட்டமைப்புக்குள் காணப்படவில்லை. உங்கள் விடையில் இன்னொரு கேள்வியும் இருக்கா? நான் கேட்குறேன், இந்த வீட்டில் இருந்து கொண்டே தொழில்துறைக்கு பங்களிப்பு செய்கின்ற பெண்களினுடைய பங்களிப்பே வெளியில் தெரியாமல் நிச்சயமா தெரியாமல் இருக்கின்றது. தொழில்துறை மாத்திரமல்ல, ஒரு பெண் தன்னுடைய வீட்டு வேலைகளை செய்வது என்பது நாங்கள் எப்போவுமே அதை வியாபாரத்துக்கு ஒப்பிடலாம். உதாரணம், நான் அநேகமாக அதிகம் நிச்சயமாக எங்கள் தந்தையாருடைய ஒரு நாள் சம்பளத்தை விட தாயார் வீட்டில் செய்கிற செயலுக்கான பெருமானம் இரட்டிப்பு மடங்கு இருக்கும். நிச்சயமா. ஆனால் அது உற்பத்தி ஜிடிபியில சேர்த்துக் கொள்ளப்படவில்லை. எனக்கு அது சம்பந்தமான கருத்தாளர்கள் தற்போது பாராளுமன்றத்தில் கூட உருவாகின்ற நிலைமையில் காணப்படுகின்றது, வரவேற்கத்தக்கது. இருந்தாலும் நாங்கள் இன்னும் கணிசமான முன்னேற்றம் கண்டு அதை சரியாக ஒரு நிதி
மூலமாக கணிப்பிட வேண்டிய தேவைப்பாடு என்று காணப்படுகின்றது. ஆனால் அநேகமாக பயிற்சி நிறையில் கூட பகிர்ன்ற உதாரணம், ஒரு 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 பெண் அல்லது ஒரு ஆண் அந்த வீட்டில் இருக்காமல் வேலைக்கு செல்லும் போது இன்னொருவரை அந்த பராமரிப்பு சேவைக்காக வீட்டில் அமர்த்தி அவர்களுக்கு ஒரு சம்பளம் வழங்குவீர்கள் என்று சொல்லி சொன்னால் எவ்வளவு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எவ்வளவு கொடுப்பீர்கள், எவ்வளவு கொடுப்பீர்கள் என்றது. அதைவிட எங்களுடைய சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரத்தில் பங்களிப்பு செய்கின்ற, நேரடியாக செய்கின்ற பெண்களும் தாங்கள் வீட்டில் இருக்கிற பணிகளையும் செய்து முடித்துவிட்டு தான் அடுத்த பாரத்தை சுமக்க வேண்டியதாக இருக்கின்றது. அதுதான் மிகப்பெரிய சவாலாக இருக்கிறது. நிச்சயமாக நாங்கள் அந்த கிராம மட்டங்களிலே 3000க்கு மேற்பட்ட பெண் வாழ்வாதார மட்டத்திலே தொழில் செய்கின்ற தொழில் முயற்சியாளர்களோடு கிறிஸ்டலிஸ் நிறுவனம் கடந்த 9 வருடங்களாக 11 மாவட்டங்களிலே வேலை செய்கின்றோம். நான் நேரடியாக பல பயிற்சிகளிலும் பங்கு பெற்றிருக்கின்றேன், அவர்களுடைய கலந்துரையாடி இருக்கின்றேன். அதிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவத்தை வைத்துக்கொண்டு பகிர்கின்றேன். நாங்கள் அவர்களோடு ஒரு செயற்பாட்டு ஒன்றை மேற்கொள்வோம். 24 மணி நேர கடிகாரத்தை வரைது பல்வேறு நிறங்களை கொண்டு அவர்கள் சாதாரணமாக ஒரு நாளை எடுத்தால் அவர்கள் தங்களுடைய வீட்டு கடமைகளை செய்கின்றதையும் எவ்வளவு காலம் ஒதுக்குகின்றார்கள், தங்களுடைய வியாபார நடவடிக்கைகளை மேற்கொள்ள எந்தெந்த நேரத்தில் அவர்கள் செயற்படுகின்றார்கள், எவ்வளவு நேரம் ஓய்வெடுக்கின்றார்கள் என்று அந்த அவர்களுடைய சாதாரண 24 மணித்தியால கடிகாரத்தை நிறங்கள் கொண்டு வரைந்து பார்க்கும்போது அநேக மாணவர்கள் 4 தொடக்கம் 6 மணித்தியாலங்களால் ஓய்வெடுக்கின்றார்கள். என்னுடைய கருத்து அதை விட இன்னும் ஒன்று இருக்கிறது. இது பார்க்கப்படாத ஒரு பக்கம் இருக்கிறது வினோ. என்னென்றால் உளவியலிலே ஆழ்மனம் மேல்மனம் என்று இருக்கு. இந்த மேல்மனம் சொல்லுகின்ற கட்டளைகளைத்தான் ஆழ்மனம் செய்யும். இப்ப இந்த மேல்மனம் எப்படியான கட்டளை கொடுக்கிறது, ஆணுக்கு எப்படி கொடுக்கிறது, பெண்ணுக்கு கொடுக்கிறதை பார்ப்போம். நானும் ஒரு ஆண், ஆனா நாங்கள் தொழில் ரீதியாக வெளியிலே செய்து கொண்டு வருகிறோம். வீட்டுக்கு வரும்போது அது ஒரு ஓய்வறை என்கின்ற ஒரு கருப்பொருளோடு தான் வீட்டிற்கு செல்கின்றோம். அப்படி இருந்தாலும் அதை பொழுதுபோக்குகின்ற மகிழ்ச்சி உறைவாக பார்க்கின்றோம். பெண்ணை பொறுத்த மட்டில் பொழுதுபோக்குகள் கூட கடமை இருக்கிறது. ஒருவர் வீட்டில இருந்து ஒரு படத்தை பார்த்து கொண்டிருந்தா அந்த படத்துக்கு நடுவில் ஒரு டீயை கொண்டு வந்து கொடுக்கறது அந்த பெண்ணா தான் இருப்பா. அப்ப இந்த நான் சொல்ற ஆழ்மனம் மேல்மனத்திலிருந்து எப்பவுமே ஒரு ப்ரிப்பரேஷனல் தயாரிப்பு நிலையிலேயே அடுத்த கட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நாங்க இதை முற்றுமுழுதாக ஓய்வென்று எப்படியம்மா சொல்ல முடியும்? 4 தொடக்கம் 6 மணித்தியாலம் சொல்றோம். உண்மையிலே ஓய்வே அல்ல. அவை உறங்கினால் கூட அவர்களுக்கு மனதிலே அது எந்த ஒரு உண்மையான ஒரு மனைவியை நேசிக்கிற ஒவ்வொரு கணவனுக்கும் அது புரிய வேணும். என் மனைவி எடுத்துக்கொண்டோம்னா உண்மையில் அவர்கள் இனங்காட்டிக் கொள்ளாமல் இருக்கிறார்கள். இதுல இன்னொரு பக்கம் நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஒரு ஆணை போன்று 3 மடங்கு மனோவலிமை பெண்ணுக்கு உள்ளது. நிச்சயமா. அல்லது நடத்தவும் முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஜெண்டரை நாங்கள் தொழில்துறைக்கு உள்ளுக்கு எடுக்கிறதே குறைவு. இன்றைக்கு நாங்கள் கல்வித்துறை எடுத்துக்கொண்டு அடுத்த கேள்வி அதை தான் சார்ந்திருக்கிறது. கல்வித்துறையில இன்று அதிகப்படியாக வெளிவருவது பெண்கள். பல்கலைக்கழகங்களில் லிட்டரசி என்று சொல்லப்படுகின்ற நாங்கள் சொல்லப்படுவோம் எழுத்து அறிவு, கல்வி அறிவு, இப்போது பட்டப்படிப்போடு கூடிய அறிவு, இவை அத்தனையுமே பெண்களுக்கு தான் இருக்கிறது. ஆனால் பெண்கள் இறுதியிலே எவ்வளவு பங்களிப்பு செலுத்துகிறார் என்பது மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. 3 பங்கு மாத்திரம்தான் தொழிற்படையில் பங்களிப்பு செலுத்துகிறார். ஆண்கள் தகமையற்ற தொழில்கள் அதிகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தகமையோடு தொழில் இல்லாமல் தவிர்க்கிறார். அப்ப இவை எல்லாமே உண்மையாவே பகுப்பாய்வு செய்து கொடுக்க வேண்டிய ஒரு தேவையில நாங்க எல்லாவற்றையும் நேரடியா போய் கவர்மெண்ட் செய்யணும், அரசு செய்யணும்னு சொல்ல முடியாது. என்னுடைய அடுத்த கேள்வி இதுதான். ஆகவே ஒரு சமூகமாக நாங்கள் இதை எப்படி புரிந்திருக்கின்றோம்? நான் இந்த கேள்விக்கு பதிலை நம்மளுடைய நிறுவனம் சார்ந்தும் உங்களுக்கு அதோட பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன். சமூகமாக இந்த புரிதல் என்பது நீங்கள் கூறியது போல கணிசமான அளவு கிராம மட்டங்கள் வரைக்கும் சென்றடைந்திருக்கின்றதா என்ற கேள்வியை கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். காரணம், இந்த கிறிஸ்டலிஸ் நிறுவனம் 2016 ஆரம்பிக்கப்படும் போது, கேர் சர்வதேச நிறுவனம் இலங்கையிலிருந்து வெளியேறும் போது நிறைய கருத்தாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது. நிச்சயமாக இந்த வேலை திட்டங்கள் முன்னோக்கி கொண்டு செல்லப்பட வேண்டுமா, நாங்கள் ஏற்கனவே கூறிய இந்த பால்நிலை சமத்துவம் சார்ந்த பெண்களினுடைய தொழில்துறை பிரவேசம், பெண்கள் மற்றும் இளைஞர் யுவதிகளினுடைய பொருளாதார பங்களிப்பு, இவ்வாறான விடயங்களில் இன்னும் சவால்களங்களை காணப்படுகின்றதா, நிச்சயமாக நிறுவன கட்டமைப்பாக சேவைகளை மேற்கொள்ள வேண்டிய தேவைப்பாடுகள் இருக்கின்றதா என்று பல்வேறுபட்ட கருத்தாடல்கள் மேற்கொள்ளப்பட்டது. அவற்றை அனைத்திலுமிருந்து வந்த பதில் ஆம், இவ்வாறான தேவைப்பாடு நிச்சயமாக காணப்படுகின்றது என்ற அடிப்படையில் தான் கிறிஸ்டலிஸ் நிறுவனம் கிறிஸ்டலிஸ் என்றதுக்கு ஒரு விசேடமான ஒரு பொருள் இருக்கின்றது. நேர்கள் நான் நினைக்கிறேன் அதை கூகுளில் தேடி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அந்த
பொருட்பட தான் எங்களுடைய நிறுவனத்தினுடைய செயற்பாடுகளும் என்ன பொருள் அது? காணப்படுகின்றது. உதாரணமாக கூட்டுப்புழுவிலிருந்து வண்ணாத்தி பூச்சி உருவாகின்ற அந்த பருவம் தான் கிறிசலிஸ். ஆகவே இந்த கிறிசலிஸினுடைய புழு எப்படி வண்ணாத்து பூச்சியா மாறுற மாத்துறது. அந்த செயற்பாடு அருமை. அதைத்தான் நாங்கள் அந்த செயற்பாடு எப்படி மேற்கொண்டு அட்வொகேட்டான்றது வந்து தகவல்களை ஒரு தரவோடு எப்படி கொள்கைகளை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு செய்கிறார்களோ அதே போன்று இப்போ நான் இந்த இடத்துல ஒரு எந்த பணியை செய்யத்தானே வேணும். நிச்சயமா. கேள்வி, அடுத்ததை காட்டும் பளிங்கு போல் உளம் கடுத்தது காட்டும் முகம். இது திருக்குறள். அதாவது நீங்க ஒரு பளிங்குக்கு முன்னாடி இருந்தா பின்னுக்கு இருக்கிறது எப்படி உங்களுக்கு தெரியுமோ அதே மாதிரி உங்களோட மனசு என்னத்தை யோசிக்கிறது முகம் காட்டுமா. அந்த முகம் காட்டுற வேலையை தான் நாங்க இப்ப செய்து கொண்டிருக்கிறோம். நாங்க ஒரு பளிங்கு வேலை என்னன்னு சொன்னா தரவு சேகரிப்பது, தரவு ஆய்வு என்பது பாமர மக்களுக்கு வந்து அது ஒரு ப்ரொஃபஷனல், அதாவது ஒரு ஒரு புத்தி மட்ட அறிவு மட்ட செயற்பாடாக நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இந்த தகவல் சேகரிப்பு அதை வெளிப்படுத்துதல் என்பது உண்மையிலேயே அவர்கள் வாழ்வியலினுடைய அடிப்படை என்பதை அவர் மறந்து விட்டார்கள். இந்த செயற்பாடை தான் நாங்கள் செய்து கொண்டோம். அவர்களுடைய வாழ்வியலினுடைய அடிப்படை. அது என்ன வாழ்வியலினுடைய அடிப்படை? இன்றைக்கு நீங்கள் உங்கள் நிறுவனம் செய்கின்ற செயற்பாடு 95% எழுத்தறிவு மிக்க பெண் சமூகத்தினிடையே 32 தொடக்கம் 35% மாத்திரமே ஊழிய படைக்கு நேரடியாக செயற்படுத்துகிறார்கள் என்று தரவு சேர்க்கிறீர்கள். இந்த தரவிலே 65% பெண்களுக்கு நடைபெறுகின்ற துர்பாக்கிய சூழல் வெளிக்கொணரப்படுகிறது. நிச்சயமா இது தரவிலிருந்து தான் வெளிவருகிறது. இந்த தரவு வெளிப்படுத்தாவிட்டால் இந்த 65% பெரும்பான்மை பெண்கள் உண்மையிலேயே வீட்டிலேயே சும்மா இருக்கிறேன். நான் ஒரு ஒலிபரப்பாளராக இருக்கும்போது பாடல் நிகழ்ச்சியில் இந்த வானொலியில தொலைக்காட்சியில பேசும்போது கோல் பண்ணி கேட்கிறது வந்து பாட்டுக்கு விருப்பமா என்ன செய்றீங்க? நான் வீட்டு சும்மா தான் இருக்கிறேன். அவர்களுக்கே தெரியாது தாங்கள் வீட்டில் எவ்வளவு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கே தெரியாது தங்களோட பிள்ளைகளை அவர்கள்தான் வலிச்சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று. எப்பேற்பட்ட ஒரு சமூகத்தை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவுப்பட்ட ஒரு துஷ்பிரயோகம் செய்து கொண்டிருக்கின்றோம். அதை யாரும் புரிந்து கொள்வதில்லை. இது ஒரு நல்ல விடயம் நீங்கள் இதில் வெளிக்கொண்டு வருது. இப்போது இப்படியான பெண்களை இந்த ஜிடிபிக்கு கொண்டு வருவதற்கு, அவர்களுடைய பங்களிப்பை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்கள் என்ன? இந்த சமூகத்திலிருந்து நாங்கள் வர வேணும், சவால்கள் என்ன? நான் நினைக்கிறேன் சவால்கள் என்று பார்க்கும்போது பொதுவாக பெண்களை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் கூறிய அந்த தரவுகளிலிருந்து மீண்டும் வருகின்ற 52% சனத்தொகையில் 52%. அதன் பின்னர் சிறிய மற்றும் நடுத்த பெண்களின் சனத்தொகை 52% காணப்படுகின்றது. நீங்கள் பாராளுமன்றம் மற்றது அமைச்சரவையில் பெண்களினுடைய முன்னேற்றகரமாக இருக்கின்றது தற்போதைய நிலைமையில். அது வேறு இருந்தாலும் ஏனைய அயல் நாடுகளோடு ஒப்பிடு பாருங்கள், நம்மளுடைய பிராந்தியத்தில் இருக்கின்ற அயல் நாடுகளோடு ஒப்பிடு பார்க்கும்போது கணிசமான பிரதிநிதித்துவம்ன்றது மிகவும் குறைவான அளவில் தான் காணப்படுகின்றது. ஆகவே இந்த பெண்கள் தொழில்துறையாக இருக்கட்டும், பொருளாதாரத்துறையாக இருக்கட்டும், அரசியல் துறையாக இருக்கட்டும், கல்வித்துறையாக இருக்கட்டும், அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது உயர் மட்டங்களுக்கு செல்கின்ற பிரதிநிதித்துவம் என்பது மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. இதில் சவால்கள் என்று நாங்கள் பிரதானமாக பார்க்கும்போது அடிப்படையாக உடனே கூறுவது அவர்களுடைய, அதாவது நாங்கள் கூறுவோம் ஏஜென்சி என்று சொல்லி ஆங்கிலத்திலே நாங்கள் கூறுகின்றோம், அவர்களுடைய சுய ஆளுமை என்பது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் 1000க்கு மேற்பட்ட பல்வேறு மட்டங்களில் இருக்கின்ற பெண்களுடன் வேலை செய்கின்றோம், இளைஞர் உதவிகளோடு வேலை செய்கின்றோம், அவர்களோட கதைத்திருக்கின்றோம். பொதுவான ஒரு கண்ணோட்டம் காணப்படுகின்றது கிராமப்புறத்தில் இருக்கின்றவர்கள் அவர்களுடைய அந்த ஆளுமை கொஞ்சம் குறைவாக காணப்படுகிறது. நிச்சயமாக இல்லை. அனைவரும் திடமான ஆளுமைகளோடு காணப்படுகின்றார்கள். இங்கே இருக்கின்ற பிரச்சனை அந்த துறைக்கு தேவையான விசேடமான சில தொழில்நுட்ப விடயங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய தேவைப்படுகிறது. அவர்களுக்கான தொடர்பு நிச்சயமா அங்கேதான் இருக்கு. ஏனென்றால் இப்ப எனக்கு இருக்கக்கூடிய 17 வயது எனது மகளையும் நீங்கள் சொல்லுகின்ற பட்டிருப்பில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கும், சாதாரண கிராமம் இல்லை, சரி என்ன நான் வீரிய கிராமம், சாதாரண நகரம், நான் அப்படித்தான் சொல்லுவேன். சரி, வீரிய கிராமத்தில் இருக்கக்கூடிய அதே வயதுடைய ஒரு குழந்தையை எடுத்து கொண்டு விட்டால் எனது மகளை விட பல மடங்கு திறமை கொண்டவர்களாக அந்த மகள் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. எங்கட குழந்தைகள் தரவுகளை சேகரிக்கின்ற ஒரு இயந்திரமாக இருக்கின்றார்கள். அந்த தரவுகளை எங்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டுமோ அதற்கான தொடர்பு அவர்களுக்கு இருக்கிறது. இங்கே அந்த தொடர்பு துண்டிக்கப்படுகிறது. அதே போன்று அவர்களது பன்முக திறமை தடுக்கப்படுகிறது. இதுதான் நான் சொல்லுவேன். இதுதான் இயல்பு, உண்மையும் அதுதான். நீங்க சொல்ல வந்ததும் அதுதான். அப்ப அவர்கள் முயற்சிக்கும் தருணம் அப்படின்னோ ஆண்கள் போன்று சிறு வயதிலிருந்தே ஒரு தொழில்துறை சார்ந்த அறிவோடு தொடர்ந்து அதிலிருந்து அடுத்த நிதி
பெருமானத்தை கொண்டு வருவதற்கு ஒரு வங்கியையோ அல்லது ஒரு நிதி நிறுவனத்தையோ கண்டு செல்வது அல்ல. இந்த பெண்களுடைய வாழ்க்கை வித்தியாசமானது. நீங்க சொன்ன மாதிரி விமன் லெட் என்டர்பிரைசஸ் என்று சொல்லப்படுகின்ற பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தால் ஏதோ ஒரு மிகப்பெரிய துன்பியல் சம்பவத்துக்கு முகம் கொடுத்ததுக்கு பின்னர் மீண்டெழும்புவதற்காக முயற்சி செய்கிறவர்கள். உங்களுக்கு தெரியாதது இல்லை, நீங்கள் அந்த பணியோடு இருப்பவர்கள். அப்ப அவர்கள் தாங்கள் அதை முயற்சிக்கும் போது உடனடியாக அவர்களுக்கு ஒரு நிதி பங்களிப்பு செலுத்தும் போது இலங்கையினுடைய நிதி அமைப்பு முறை அவர்களுக்கு உதவக்கூடிய ஒரு முறையிலே இல்லை. ஏனென்றால் அங்கே கேரண்டி இல்லை. ஏன்னா ஒரு கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு சொன்னா கணவரை நம்பித்தான் அந்த கிராமமே கேரண்டி கொடுக்கும். கணவரை இல்லாட்டி மனைவிக்கு கேரண்டி கொடுக்கறதுக்கு இடம் இல்லை. அப்ப இது அதிக பின்தள்ளப்பட்ட ஒரு சிந்தனை. அது அடிப்படையில ஒரு பிரச்சனையான விஷயம் என்ன சொல்லி சொன்னால், இது கிராமப்புறங்களில் மாத்திரமில்லை, நகர்ப்புறங்களே ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு மில்லியன் ரூபி பிஸ்னஸ், அதாவது ஒரு மில்லியன் ரூபா பெறுமதியான வியாபாரத்தை செய்கின்ற ஒரு தொழில் முயற்சியாளரோடு நாங்கள் பேசிக்கொண்டிருந்தோம். அந்த தொழில் முயற்சியாளர், ஒரு பெண் தொழில் முயற்சியாளர், அவர் சென்று வங்கியிலே ஒரு கடனை பெறுவதற்காக ஒரு விண்ணப்ப படிவத்தை சமர்ப்பித்த போது அந்த வங்கி உத்தியோகத்தர்கிட்ட முதலாவது உங்களுடைய கணவனுடைய தொழில் என்ன? அப்போ உடனே கூறியிருந்தால், இந்த கணவனுடைய தொழிலும் என்னுடைய விண்ணப்ப படிவத்துக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்லை, இந்த வியாபாரத்தினுடைய உரிமையாளர் நான், இந்த வியாபாரத்தினுடைய வரவு செலவு கணக்கு இங்கே காணப்படுகின்றது, போதுமான அளவு வருமானம் என காணப்படுகின்றது, நான் ஒரு லோனு அதாவது ஒரு கடனை பெற்றுக்கொள்வதற்காக உங்களுக்கு விண்ணப்ப படிவத்தை வழங்கி இருக்கின்றேன். இது உண்மையாக எழுதப்படாத சட்டங்களாக இருந்தாலும் கூட இந்த நடைமுறைகள் கணிசமான அளவு பெண்கள் வியாபாரங்களை ஆரம்பித்து அடுத்த கட்டத்துக்கு செல்வதற்கு மிகவும் தடையாமல் இருக்கின்றது. அதை விட பாருங்கள், எங்கே அது பேசப்பட்டிருக்கின்ற இது சமூகம் என்று நான் குற்றம் சொல்லுகிறோம். வங்கி என்பது ஒரு கட்டமைப்புக்குள்ளே அந்த கேள்விதான் கேட்கப்படுகிறதா இருந்தால் எவ்வளவு துர்பாக்கிய சூழல். அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே அந்த பால்நிலை சமத்துவம் என்ற விடயத்தை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் வெறுமனே சுய ஆளுமைகளை கட்டியெழுப்புவதால் மாத்திரம் நாங்கள் அதை அடைந்து விட முடியாது. நாங்கள் ஒரு பெண், நீங்கள் கேட்ட பல்வேறு கேள்விகளோடு தொடர்பட்ட விடயமாக, ஒரு பெண் வியாபாரத்தை ஆரம்பித்து நடத்தி செல்வதற்கு ஆரம்பமே ஒரு பெரிய கேள்வி வேணும். அதை நாங்கள் இங்கே அழுத்தமாக சொல்ல வேண்டும். அதாவது ஒரு நிலையில பெண் தலைமைத்துவ குடும்பத்தினுடைய வியாபாரம் என்பது அந்த அதாவது தாய் தந்தையரோடு இருந்து கொண்டே ஒரு வியாபாரத்தை தொடர்ந்து தொழில் முனைவராக இருந்து கொண்டு திருமணம் முடிச்சு போற சம்பவம் இல்ல. இதை நாங்க சொல்லாடி தவறு. ரைட்டா? ஆணுக்குத்தான் இங்க என்ன கல்யாணம் கட்டுறதுக்கு முதல் எங்கட சமூகத்தினுடைய அடிப்படை அவருடைய தொழில் என்ன, ஆளுக்கு தொழில் இருந்தா தான் இது. பெண்ணுக்கு தொழில் எப்படி பேசுறே இல்லை. அப்ப பெண் இலங்கையை பொறுத்த மட்டும் நகரோ கிராமமோ என்ன, நான் சொல்லுவது இனமதம் அல்ல, அத்தனை இடங்களிலுமே பெண்கள் தொழில் முனைவது எங்காவது ஒரு குடும்ப பெரிய சிக்கலில் மாட்டுப்பட்டதன் பின்னர் தான். அப்ப சிக்கல் அந்த குடும்பம் ஏலவே கீழே அடிப்படையில விழுந்திருக்கு. விழுந்ததுக்கு பிறகு எழும்புறவரு காசு இருக்குமா? அப்ப முதல் அவருக்கு உதவுறதுக்கு எங்களுக்கு வழி இல்லை. இதுக்கு பிறகு கணவனுக்கு வேலை இருக்கான்னு கேட்டு இன்னொரு அடி. என்னட்ட கேட்டா இலங்கையை பொறுத்த மட்டும் இலங்கை இதுவரை வாழ்வதற்கு எல்லாரும் சொல்வார்கள் இலங்கையின் ஜிடிபியில முதுகெலும்பே பெண்கள் தானே. அதான் உண்மையும். ஆனா அந்த முதுகெலும்பு ஆணுக்கு இருக்கிற முதுகெலும்பு இல்லை, அதை விட 10 மடங்கு பலம் பொருந்திய முதுகெலும்புன்றது என்னுடைய கருத்து. இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் தான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோவிட் காலம் மற்றும் அந்த பொருளாதார சிக்கல் நிறைந்த காலத்திலே அநேகமான ஆண்கள் தொழில்களை இழக்க வேண்டிய கட்டாயத்துக்கு உட்பட்டார்கள் தங்களுடைய வியாபார நிறுவனங்களினுடைய வீழ்ச்சி காரணமாக. அந்த இடத்திலே நாங்கள் கணிசமான பெண்களுடன் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம், வேலைகளை செய்திருந்தோம். அந்த இடத்திலே ஒரு பஃபரிங் என்று சொல்லுவாங்க, அந்த நிலைமையிலே அவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உறுதுணையாக இருந்தது பெண்கள் தங்களுடைய வாழ்வாதார மட்டத்திலே மேற்கொண்ட செயற்பாடுகள் தானே ஒழிய குறைந்தது 1 இல்லை 2 நேரம் கூட தங்கள் உணவை பெற்றுக் கொள்வதற்கு அவர்களுடைய பங்களிப்பு தான் கணிசமாக காணப்படுது. அதாவது உத்தியோகபூர்வ மற்ற முறையிலும் கூட பொருளாதாரத்தின் பங்களிப்புன்றது கணிசமாகத்தான் காணப்படுகின்றது பெண்களை பொறுத்தவரையிலே. நாங்கள் இன்னும் ஒரு நாடாகவும் சமூகமாகவும் அதை அடையாளப்படுத்தி கொண்டாடுவது என்பது மிகவும் குறைவாகவே காணப்படுகின்றது. ஸோ உங்களுடைய நிறுவனத்தினுடைய பிரதானமான நோக்கம் அதான் காணப்படுகின்றது. பெண்கள் மற்றும் இளைஞர்களுடைய பங்களிப்பை, அதாவது ஒரு வளர்ச்சி என்பது ஒரு உள்ளடங்கலான வளர்ச்சியாக காணப்பட வேண்டும். பெண்கள் இளைஞர்களின் பங்களிப்பு இல்லாமல் ஒரு நாட்டில் வளர்ச்சி ஏற்படுவதென்றது இலங்கை நாட்டை பொறுத்தவரை சாத்தியமற்ற ஒரு விடயம். அவர்கள் உள்வாங்கப்படுகின்ற பட்சத்தில் மாத்திரம்தான்
இந்த நாடு வளர்ச்சி அடைந்த நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் எங்களுடைய விஷனாக காணப்படுகின்றது. அதை நோக்கி தான் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுக்கிறோம். கிறிஸ்டலிஸ்ன்றது ஒரு எக்கனாமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு பொருளாதாரத்தின் ஒரு மாற்று, அவர்களை அடுத்த தளத்துக்கு அழைத்து செல்வது, பேரே அங்கேதான் இருக்கிறது. இதுவரைக்கும் எவ்வகையான அப்படி செயற்பாடுகள் நீங்கள் உதாரணமாக சொல்லக்கூடிய செயற்பாடுகளை கூற முடியுமா? நிச்சயமாக. பொருளாதாரம் என்பது ஒரு கூறாகத்தான் காணப்படுகின்றது. நாங்கள் பொதுவாக 6 துறைகளிலே எங்களுடைய செயற்பாடுகளை மேற்கொள்கின்றோம். அதாவது 6 துறைகளும் வேலை செய்தாலும் கூட எங்களுடைய அடிப்படையாக காணப்படுகின்றது பால்நிலை சமத்துவம் என்பது. நாங்கள் வியாபாரத்துறையாக இருக்கட்டும், அல்லது ஆளுகை துறையாக இருக்கட்டும், அல்லது காலநிலை மாற்றம் சம்பந்தமான துறையாக இருக்கட்டும், எந்த துறையில் வேலை செய்தாலும் கூட எங்களுடைய அடிப்படையாக காணப்படுவது பால்நிலை சமத்துவத்தை உறுதி செய்வது என்பது. இதிலும் எங்களுடைய அந்த 6 துறைகளை பற்றி நாங்கள் உற்று நோக்குவோமானால், பிரதானமான துறையாக காணப்படுவது நாங்கள் ஆங்கிலத்தில் கூறுவோம் இன்க்ளூசிவ் பிஸ்னஸ். உள்ளடங்கலான வியாபார செயற்பாடுகளை இலகுபடுத்துதல், அல்லது கட்டியெழுப்புவதற்கு உதவுதல் என்பது. அந்த செயற்பாடானது கிராம மட்டத்திலே, வாழ்வாதார மட்டத்திலே இருந்து, அதாவது உயர்மட்டம் வரைக்கும், அதாவது ஒரு கோஆப்பரேட் லெவலுக்கு, அதாவது ஒரு தனியார் நிறுவனம் வரைக்கும் எங்களுடைய செயற்பாடுகள் பல்வேறு மட்டங்களிலே இடம்பெறுகின்றது. ஒரு வாழ்வாதாரத்தில் இருக்கின்ற ஒரு பெண் தொழில், ஒரு பெண் அதாவது ஒரு வியாபாரத்தை முன்னெடுக்கிறவர்கள் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னால், அநேகமாக அந்த வியாபாரங்கள் ஒரு உத்தியோகபூர்வமற்ற முறையில் தான் காணப்படும். அநேகமான பதியப்பட்ட வியாபாரங்களாக காணப்படாது. அவர்கள் அன்றாடமாக தங்களுடைய வருமானத்தை கஷ்டம், அதான் நான் கூறினேன். அதே நேரம் தங்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கைக்கான வருமானத்துக்கு ஒரு பொறிமுறையாக தான் காணப்படுகிறது. இல்லை, அதிகமாக சொன்னால் குடும்ப ரீதியாக இருக்கிற தொடர்புக்கு வீட்டிலிருந்து உதவி செய்து கொடுக்கிற செயற்பாடுகள் தான் இலங்கையை பொறுத்த மட்டும் தான் காணப்படுகின்றது. ஆனால் அந்த வியாபாரங்கள், அந்த செயற்பாடுகளை நீங்கள் உற்று நோக்குவீங்களான்னு சொல்லி சொன்னால், அது அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடிய நிறைய வாய்ப்புகள் இருக்கிற வியாபாரங்கள் காணப்படுகின்றது. ஏற்கனவே கூறியது போல வீட்டில் காணப்படுகின்ற சவால்கள் பொதுவாக பார்க்கணும்னு சொல்லி சொன்னால், ஒரு ஆண் வியாபாரம் செய்ய போகிறேன்னு சொன்னோடனே சரி ஒரு உதவி கிடைக்கும். முன்னாடி பெண் ஒரு ஆள் வியாபாரம் செய்யறதுக்கு முயற்சி செய்தோடனே முதலாவது வார கேள்வி எல்லாருக்குமே வீட்டிலே ஆரம்பிக்கிற கேள்வி, பெண்கள் இந்த காலத்தில் வியாபாரம் செய்யிருக்கிறாங்க, பெண்களால் வியாபாரம் செய்ய முடியுமா? இதுதான் முதலாவதாக வருகின்ற கேள்வி. ஆகவே ஒரு பெண் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்கணும் என்று சொல்லி சொன்னால், முதலாவது அவரோட வீட்டில் இருக்கிற நிலைமையை மாற்றி அமைக்க வேண்டும். வீட்டிலே அனுமதியை பெற்று அந்த சூழலை மாற்றி அமைக்க தனக்கு பொருத்தமான சூழலாக மாற்றுவது முதலாவது சவால். அந்த சவாலே நீண்ட காலம் போகும். அந்த சவாலை முறியடிக்கிறன்றதே சாத்தியமில்லாத ஒரு விடயம் அநேகமானவருக்கு. ஆகவே கூடுதலானவர்கள் அதை நிறுத்தி விடுகின்றார்கள். அந்த சவாலை வெற்றி பெற்று வீடு மட்டத்திலே ஓரளவுக்கு நடத்தி கொண்டு செல்பவர்கள் அடுத்த சமூகத்துக்குள் நுழையும் போது, அயலவர்கள் மற்றது அவர்கள் சந்தைக்கு செல்லும் போது, ஒரு பொருளை கடையில் வாங்க செல்லும் போது அவர்களிடமிருந்து பார்க்கப்படுகின்ற கண்ணோட்டம், அவர்களால் கூடுதலான தொகைகள் அறவிடப்படுதல். உதாரணமாக சொல்லப்போனால், ஒரு ஆண் ஒரு பஸ்ஸில் ஒரு பொருளை ஏற்றி ஒரு சந்தையை கொண்டு போய் விற்கும்போது, அதில் இருக்கின்ற கண்டக்டர் அல்லது அந்த நடத்துனருடைய செயற்பாடும், ஒரு பெண் ஒரு மூட்டை ஒரு வாகனத்தில் ஏற்றி கொண்டு சந்தையை கொண்டு செல்லும் போது அந்த நடத்துனருடைய நடத்தைகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நிச்சயமா வித்தியாசம். நீங்க எடுத்துக்கொண்டு பஸ்ல போறதை பற்றி சொல்றீங்க, எடுத்து ஸ்கூட்டர்ல போகைக்கு இருக்கிற தகவல்களையே நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். நாங்கள் இருக்கிற நிலை அதுதான் நிலைமை. மற்றது இப்ப நீங்க சாதாரணமா பார்த்தா, அதே நேரம் பெண் தொழில் முனைவோர் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதையும் சமூகம் தான் நாட்டு. இப்போ சாதாரணமாக இப்போ அழகு கலை சார்ந்த ஒரு ஒரு துறையை ஒரு பெண் தெரிவெடுத்தா, சமூகத்தில் அந்த பெண்ணை வைத்திருக்கிற இடம் வேறு இன்னும் இருக்கு. நான் ஒன்றும் செய்யலை, இருக்கிறது தான் சொல்றேன். இது தவறு என்பதுதான் உங்களுடைய ஆதங்கம். இது தவறு, சீர்திருத்தப்பட வேண்டிய ஒன்று. அப்படி இல்லாட்டி ஒரு ட்ரெடிஷனல் ஓரியல் பிஸ்னஸ் என்று சொல்லப்படுகின்ற மரபு ரீதியான வியாபாரத்துல மாத்திரம்தான் பெண்கள் பங்களிப்பு செய்யலாம். பலகாரம் சொல்றது இப்படியான விஷயத்துல தான் பங்களிப்பு செய்யலாம். இப்ப நீங்க சொல்ற இந்த விடயத்தோட பார்த்தா, நான் அந்த சில தரவுகளை நான் உங்களுக்கு வழங்கலாம் நினைக்கின்றேன். இதுவரைக்கும் நிறுவனத்தில் நான் சும்மா சில தரவுகளை கொண்டு வந்திருந்தேன். இந்த இன்க்ளூசிவ் பிஸ்னஸ் உள்ளடங்கலான வியாபாரங்களை கட்டியெழுப்பின துறையில் இதுவரைக்கும் நாங்கள் ஒட்டுமொத்தமாக 3000க்கு மேற்பட்ட வாழ்வாதாரங்களோடு, பெண்கள் முன்னெடுக்கின்ற வாழ்வாதாரங்களோடு வேலை செய்து அவர்களுடைய வேலைப்பெற செய்திருக்கின்றோம். இந்த கடந்த 9 வருட காலத்துக்குள் மொத்தமாக 692 நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்களோடு வேலை செய்து அவர்களை வேலைப்பெற செய்து நடுத்தர வியாபாரம் பிரிவுகளை எப்படி நீங்க பிரிக்கிறீங்க? அதுக்கென்று எங்களுடைய எஸ்எம்இ பாலிசி, எங்களுடைய சிறிய நடுத்தர வியாபாரத்தினுடைய கொள்கையிலே
சரியான முறையிலே அது குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இது 2015-16 உருவாக்கப்பட்ட கொள்கையின் அடிப்படையில் இருந்து 2024 இது மாற்றம் பெற்றிருக்கின்றது. நுண் வியாபாரங்கள் என்று கூறும்போது உற்பத்தி துறையை எடுத்துக்கொண்டால், அதாவது அவர்களுடைய ஆண்டு வருமானம் 20 மில்லியனை விட குறைவாக இருக்க வேண்டும். அத்துடன் 10க்கு குறைவான ஊழியர்களை கொண்டிருத்தல் வேண்டும். அவ்வாறான வியாபாரங்கள் நுண் வியாபாரங்களாக கருத்தில் கொள்ளப்படும். சிறிய வியாபாரங்கள் என்பது நீங்கள் சொல்வது பார்த்தால் அதை நாங்கள் பிரித்து பார்க்கலாம். இப்போ 20 மில்லியன் மொத்தமாக வர்ற வருமானம் மொத்த வருமானம் 20 மில்லியன் 2 கோடின்னு சொன்னா ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அவைக்கு வர வேணும், வருமானம். ஆனா அப்படி 2 லட்சம் ரூபாய் வருமானம்னு சொன்னா செலவுகள் எல்லாம் கழிச்சு பார்க்க அந்த தொகை இருக்குமன்றது இல்ல. லாபம் நிச்சயமா குறையத்தான் வருவது. மொத்த வருமானம். அதனாலதான் அதை நாங்கள் நுண்ணு பிரிக்கிறோம். 10 பேருக்கு குறைவான தொழிலாளர்களை கொண்டிருக்கிறது. சிறிய வியாபாரங்கள் என்பது 20 தொடக்கம் 350 மில்லியன் ரூபாய் வரைக்கும் 10 தொடக்கம் 50 தொழிலாளர்களை கொண்ட கட்டமைப்பு தான் சிறிய என்பது. மீடியம் நடுத்தரம் என்பது 351 மில்லியனில் இருந்து 1 பில்லியன் வரைக்கும் ரூபாய் ஆண்டு வருமானத்தை கொண்டதாகவும் 50 தொடக்கம் 200 பேர தொழிலாளர்களாக கொண்ட கட்டமைப்பு தான். இப்படியான தொழில் முயற்சிகள் வரும்போது தொழில் முயற்சிகளுடைய செயற்பாட்டு அமைப்புகள், அலகுகள், அவர்கள் ஒரு அந்த பொருள் சார்ந்து நியமிக்கிற பிரைசிங், அந்த 5 பீசஸ், இவை அனைத்துமே மேற்பார்வை செய்யப்பட்டு அதெல்லாம் பார்க்கப்பட்டு தான் அதுக்கான உதவிகள் வழங்கப்படுகின்றன. அந்த கேள்விகள் இன்னொரு விடையும் இருக்குதானே. அப்போதுதான் அந்த செயற்பாடுகளும் ஒரு முறைமைக்குள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் சரியாக இருக்கும். அப்ப இப்படியான உங்கள் அமைப்புகள் மூலமாக உதவிகள் நாடும் போது வெறுமனே அவர்கள் வியாபாரம் செய்வது மாத்திரமல்ல, வியாபாரத்தை எப்படி செய்யலாம் என்கின்ற அறிவும் உங்கள் மூலமாக அந்த அந்த ஸ்தாபனத்துக்கோ அதை நடத்தி கொண்டு செல்பவருக்கோ கிடைக்கும். நாங்கள் பல்வேறுபட்ட ஆலோசனைகள் கிடைக்கும். ஆலோசனை நிச்சயமாக கிடைக்கும். பல்வேறுபட்ட நிதியிடலுக்கு ஊடாக நாங்கள் ஏற்கனவே கூறியது போல 3000க்கு மேற்பட்ட வாழ்வாதார செய்கின்ற பெண்களுக்கும் 692க்கு மேற்பட்ட நுண் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்களுக்கு உதவிகளை வழங்கி இருக்கின்றோம். வெறுமனே அதாவது பொருள் ரீதியான உதவிகள் மாத்திரமல்ல, அவர்களை ஒரு போட்டித்தன்மை கூடான தெரிவு கூடாகத்தான் நாங்கள் அந்த திட்டத்துக்குள்ளே உள்வாங்குகின்றோம். வெறுமனே இவர் செய்கின்றார், இவரை நாங்கள் திட்டத்தில் இணைத்துக் கொள்வோம் என்ற ஒரு நடைமுறை இல்லை. அரச பொறிமுறையுடன் இணைந்து ஒரு போட்டித்தன்மையான வெளிப்படைத்தன்மையான ஒரு தெரிவு முறை கூடாகத்தான் அனைவரையும் நாங்கள் இந்த திட்டத்துக்குள்ளே உள்வாங்கி இருக்கின்றோம். இதுவரை காலமும் இனியும் அவ்வாறு தான் செய்யறதுக்கு நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த போட்டித்தன்மையான தெரிவு என்பதே ஒரு முதலாவது ஜம்பாக இருக்கின்றது. அதாவது முதலாவது ஒரு படி கடந்த நிலையாக காணப்படுகின்றது. ஏன்னு சொல்லி சொன்னால், பெண்களை எடுத்துக்கொண்டால் இந்த வாழ்வாதார மட்டத்தில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் என்ன, சிறிய மற்றும் நடுத்தர மட்டத்தில் இருக்கின்றவர்களாக அநேகமானவர்கள் முதலாவது தடவையாக ஒரு மைக்கை கையில் எடுத்து தங்களுடைய வியாபாரம் என்ன என்பதை தெளிவுபடுத்திய அநேகமானவர்கள் முதலாவது சந்தர்ப்பமாக இருந்தது. அநேகமானவர்கள் நடுங்கி கொண்டு கூட இருந்தார்கள் அவ்வாறான தெரிவுகளை மேற்கொள்ளும் போது. ஆகவே இந்த தெரிவுக்கு முன்னர் நாங்கள் அவர்களுக்கு தேவையான அனைத்து பயிற்சிகளையும் வழங்கி அவர்களை தயார்படுத்தி எவ்வாறு தங்களுடைய வியாபாரத்தை ஒரு 3வது நபருக்கு முன்னால் முன்வைப்பது என்பது சம்பந்தமான பூர்ணமான ஒரு தெளிவை வழங்கித்தான் அவர்களுக்குரிய வாய்ப்புகளை நாங்கள் பெற்றுக் கொடுக்கின்றோம். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறியது போல அவர்களுடைய ஏஜென்சி பில்டிங், அவர்களுடைய அந்த ஆளுமையை கட்டியெழுப்பு என்பது மிகவும் தேவைப்பாடாக இருக்கின்றது. அந்த வாய்ப்பை அவர்கள் பெற்றுக்கொண்டு தங்களுடைய வியாபாரத்தை முன்னேற்றுவதற்கு. ஆகவே எங்களுடைய இந்த செயற்பாடு நிச்சயமாக அவர்களை அடுத்த பணிகளை கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கின்றது, பொருளுதவியையும் தாண்டி. இப்போது இந்த ஜெண்டர் கேப்ஸ் நாங்கள் சொல்லுவோம், ஆண் பெண் பிரிவு, இதில் இருக்கக்கூடிய இடைவெளி எப்படி பெண்களுக்கு அசாதாரணமாக இருக்கிறது இந்த நிதி பெற்றுக்கொள்வதற்கு ஆண்களை விட? கணிசமான ஒரு பிரச்சனையாக காணப்படுகின்ற. நான் ஏற்கனவே கூறிய விடயத்தில் இருந்து இதை தொடரலாமா நினைக்கின்றேன். நான் ஏற்கனவே கூறியது போல தரவுகள், பால் அடிப்படையிலான தரவுகள் இன்னும் போதுமான அளவு காணப்படாது என்பது ஒரு பெரிய பிரச்சனையாக காணப்படுகின்றது. எங்களுக்கு தெரியாத இன்றைக்கு வரைக்கும் எத்தனை அதாவது இருக்கின்றது. ஒவ்வொரு நிறுவனங்களை எடுத்துக்கொண்டால் இந்த துறையிலே வேலை செய்கின்ற பல்வேறுபட்ட நிறுவனங்கள் அதாவது நான் நினைக்கிறேன் 2 அமைச்சுக்களுக்கு கீழே காணப்பட்டது. தற்போதைய அரசாங்கத்தின் அனைத்து நிறுவனங்களும் ஒரு அமைச்சுக்கு கீழே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. எஸ்எம்இ அத்தாரிட்டி என்று சொல்லுகின்ற ஒரு அமைப்பொன்று உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நீண்ட காலமாக அதை நாங்கள் அட்வொகசி நடந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் அது உருவாக்குவதற்கான நடைமுறைகள் ஆரம்பிக்கப்பட்டாலும் இன்னும் நிறைவு பெறவில்லை.
அந்த எஸ்எம்இ அத்தாரிட்டி கீழ் தான் அதில் சேவை வழங்குகின்ற அனைத்து நிறுவனங்களும் ஒன்று திரட்டப்பட வேண்டும். அந்த நிறுவனங்கள் ஒவ்வொரு நிறுவனங்களும் தங்களுடைய வேலை செய்கின்ற பிரதேசங்களிலே தரவுகள் காணப்படுகின்றது. ஆனால் இவை அனைத்தையும் ஒன்று திரட்டிய ஒரு தேசிய தரவு தளமாக இன்னும் உருவாக்கப்படாது என்பது மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கின்றது. நாங்கள் முதல் திட்டமிட்ட அந்த கடைசி இதில் வந்து இந்த கவர்னன்ஸ் அரச கட்டுப்பாடுகள் என்ன என்ற சப்ஜெக்டுகளே போயிடலாம் என்ன அங்கதான் அது மிச்சம் இருக்கு. அப்ப அந்த அரச கட்டுப்பாடுன்னு பார்த்தா வினோ நான் கேட்குறேன், இப்ப ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுல எக்கச்சக்கமான சவால் இலங்கையில் இருக்கு. அதை நாங்கள் முதல் வரும்போது பேசிட்டு இருந்தோம். இதுலேயும் வந்து பாலின சமத்துவம் இனிமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்கள் ஓரளவுக்கு தீர்வை முன் வச்சிருக்கிறோம். நாங்களுடைய நிறுவனத்தினூட பல்வேறு திட்டங்களை கூடாக ஒரு வியாபாரத்தை முதலாவது கட்டுப்படுத்துகின்ற பல்வேறு நடைமுறைகள் காணப்படுகிறதா. முதலாவது விடயம் வியாபாரத்தை பதிவு செய்தல். ஒரு வியாபாரம் ஒன்றை, உதாரணமாக ஒரு உணவு உற்பத்தி வியாபாரம் ஒன்றை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் பல்வேறு ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் ஒரு உணவு உற்பத்தி செய்கின்ற ஒரு வியாபாரத்தை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அவர்கள் முதலாவதாக பிஹெச்ஐ அனுமதியை பெற்று அதுக்குரிய அதாவது என்வாரன்மெண்ட் சர்டிஃபிகேட் எடுத்து அப்படி பல்வேறுபட்ட படிமுறை கூடாக சென்று இறுதியாக அவர்களுடைய விண்ணப்ப படிவத்தை கொடுத்து தான் அந்த வியாபார பதிவை மேற்கொள்ள வேண்டும். அநேகமான இடங்களிலே அநேகமான சந்தர்ப்பங்களிலே நிறைவு பெறாத 2 தொடக்கம் 3 மாதம் வரைக்கும் நிறைவு பெறாத நிலையில் அநேகமான பெண்கள் இந்த வியாபார பதிவொன்றை கைவிட்டு விட்டுருவார்கள். இதற்கு மேலதிகமாக அதாவது இந்த நடைமுறை சிக்கலுக்கு மேலதிகமாக பெண்கள் வியாபாரங்களை பதிவு செய்ய போகும்போது பாலியல் துஷ்பிரயோகங்கள் ஏற்பட்டிருக்கின்றது, பாலியல் லஞ்சம் கேட்பட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது, லஞ்சம் கேட்ட சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இவ்வாறு பல்வேறுபட்ட காரணங்கள் காரணமாக மற்றது என்ன சொல்லுவாங்க, அந்த ஸ்டீரியோ டைப்பிங்னு சொல்லுவாங்க. குழு லஞ்சம் ஒரு நல்ல சொல். நீங்கள் சொல்லும்போது தான் குரூப் என்ன சொல்கிறது, என்ன குழு ரீதியான ஒரு லஞ்சம். அதாவது நீங்கள் ஒருவரிடம் சென்று ஒன்று பெறுவதற்கு அவர் லஞ்சம் கேட்க அதை இன்னொருத்தருக்கு போய் நீங்கள் சொல்லி இப்படி செஞ்சிட்டாருண்டா அது இரட்டிப்பு லஞ்சமாக பேசப்படுகின்ற சம்பவங்கள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற நடைமுறையில் அநேகமானவர்கள் அதை கைவிட்டு இருக்கின்றார்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ஒரு நிறுவனத்துக்கு சென்று இதனை பெற முடியாது. பல்வேறு நிறுவனங்களுக்கு அலைந்து திரிந்து ஒரு கட்டத்திலே இது என்னால் முடியாது என்று சொல்லி கைவிட்டு விடுவார்கள். இதை நாங்கள் கூறுவது டிரான்சாக்ஷனல் காஸ்ட். உதாரணமாக ஒரு வியாபாரத்தை நடத்தி செல்வதற்கு அவர்கள் செலவழிக்கின்ற காசு. ஒரு ஆணையும் பெண்ணையும் எடுத்துக்கணும்னு சொல்லி சொன்னால் ஒரு வியாபாரத்தை நடத்தி செல்வதற்கு இந்த டிரான்சாக்ஷனல் காஸ்ட், எனக்கு அதுக்குரிய தமிழ் பதம் சரியாக தெரியாது, அதற்கான செலவு என்பது வித்தியாசமாக காணப்படுகின்றது. ஆகவே இந்த பால்நிலை என்பது ஒரு ஆண் வியாபாரம் செய்வதும் பெண் வியாபாரம் செய்கிற இந்த 2 விடயத்தையும் ஒரு விதமாக பார்க்கவில்லை. இந்த பால்நிலை வித்தியாசங்கள் காரணமாக அதற்குரிய செலவுகள் மாறுபடுகின்றது. அவ்வாறான நிலைமை இருக்க முடியாது நிச்சயமாக. இல்லை, இப்போ நீங்கள் விட சொன்னதுலேயும் ஒரு கேள்வியும் இருக்கப்பா. ஏனென்றால் இப்போ பிரைமரி கமிஷன் எல்லாம் இருக்கு இலங்கையில். ஆனால் நான் கேள்விப்படவே இல்லை இப்படி ஜெண்டர் வயலன்சஸ், அதாவது பால்நிலை ரீதியாக சமத்துவமின்மை நடைபெறுகிறதுனால அதற்காக லஞ்ச ஊழல் குற்றச்சாட்டு சம்பந்தப்பட்ட விஷயம் நான் கேள்விப்படையில்லை. அப்படிப்பட்ட பாலியல் லஞ்சம் மட்டும்தான் வந்திருக்கே தவிர இந்த ரெட் டேப்ஸ் ஒர்க்ஸ் இருக்கு தானே, இந்த டிலே பண்ணி தங்களுக்கு தேவை, இதை பற்றி எந்த ஒரு அமைப்பும் இல்லை. அது அப்படி ஒரு பெரிய சம்பவம் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ நீங்கள் கழிச்சு பார்த்தா நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் அது அப்படி ஒன்றுமே நடக்காத மாதிரியே இருந்து கொண்டு இருக்கிறது எவ்வளவு தூரம் நியாயம்? பிரச்சனை என்று சொல்லி சொன்னால் 2 விதமாக பார்க்க முடியும். ஒன்று சமூகத்தில் கண்ணோட்டம். இவ்வாறான ஒரு பிரச்சனையை அறிக்கையிடும் போது சமூகம் என்னை எவ்வாறு பார்க்கும் என்ற ஒரு சமூக தடைகள் காணப்படுகின்றது. ஒரு பெண் ஒரு பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்ற விடயங்கள் நிறைய இடம்பெற்றாலும் கூட எத்தனை பேர் அதை சென்று அறிக்கையிடுகின்றார்கள் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாக காணப்படுகின்றது. ஆகவே சமூக ரீதியாக இந்த விடயங்கள் பார்க்கின்ற கண்ணோட்டம் என்பது ஒரு மிகவும் பிரதானமான சவாலாக காணப்படுகிறது. இவ்வாறான விடயங்களை அறிக்கையிடுவதற்கு. அடுத்தது இவ்வாறான விடயங்கள் அறிக்கையிடும் போது எவ்வளவு காலம் எடுக்கின்றது அந்த பொறிமுறை கூட அவர்களுக்கான தீர்வுகளை பெற்றுக்கொள்வதற்காக. ஆகவே இவ்வாறான நடைமுறை சிக்கல்கள் காரணமாக அநேகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள் சொல்லி சொன்னால் இதற்கு சவாலாக அதாவது நிவர்த்தி செய்வதற்குரிய போராட்டங்களை மேற்கொள்ள தவிர்த்து நான் என்னுடைய வியாபார நடவடிக்கைகளை பதியாமல் விட்டு விடுவதே மிகவும் சிறந்தது. அதனாலதான் கூடுதலான பெண்கள் பதியப்படாத வியாபாரங்களை கூட செய்து கொண்டு வர்றதுக்கு காரணம் அதுதான். இப்போ இதை விட இன்னொன்று இருக்கு தானே வினோ, இப்போ இது நாங்கள் பதியேக்க இன்னொன்று கொண்டு செல்லும் போது இருக்கிற பிரச்சனை. இது ஆரம்பம். கொண்டு செல்லுதல்ன்றது சப்ளை செயின் மிக முக்கியம். ஏனெண்டா பெண்கள் அதிகமாக இருக்கிற உணவு
மற்றது தையல், இது போன்ற வெவ்வேறு பண்ணை வளர்ப்பு இதுகள் தான் இருக்கு. இதுகளில் சப்ளை செயின் ஒரு பெரிய பங்களிப்பு இருக்கு. உற்பத்தி என்ன மூலப்பொருள் எடுக்கிறதுக்கும் தேவைப்படும், முடிவு பொருளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் தேவைப்படும். அப்ப ஒரு கணப்பொழுதில் எல்லாம் நடக்கணும். இங்கேயும் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுகிறதா? நிச்சயம் பாதிப்பு இருக்கு. என்னென்னு சொல்லி சொன்னால், பதிவோட தொடர்பட்ட விஷயமாக காணப்படுது. பதியப்படாத வியாபாரங்கள் ஒரு நிரந்தரமான சந்தை வாய்ப்பை பெறுவது என்பது சவாலாக காணப்படுது. ஒரு ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு பிரபல்யமான ஒரு நிறுவனத்துக்கு தொடர்ச்சியாக தன்னுடைய உற்பத்திகளை அவர் சந்தைப்படுத்த வழங்க வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நிச்சயமாக முதலாவதாக பார்ப்பது உங்களுடைய வியாபார பதிவு. உங்களுடைய வியாபார பதிவு காணப்படுகின்றதா? வியாபார பதிவில்லாத ஒரு உற்பத்திகளை கொண்டு செல்லும் போது முதலாவதாக அவர்கள் அந்த இடத்தில் நிராகரிக்கப்படுவார்கள். பெரும் உற்பத்தியாளர்கள் அதை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் பதில் கூற வேண்டிய தேவை இருக்கிறது, தங்கள் தரம் சார்ந்து. அப்ப அது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் பதியப்பட்டவர்கள் போய் செய்தாலும் கூட நிச்சயமான சவால்கள் காணப்படுகின்றது. அடுத்து தரச்சான்றிதழை பெற்றுக்கொள்வது. அடுத்த தரச்சான்றிதழை பெற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அவர்கள் தரமான சந்தைகளுக்கு செல்ல முடியும். அடுத்து பெண்களுடைய வியாபாரத்தை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த பெறுமதி சேர் சங்கிலி, இந்த வேல்யூ செயின்ல கூடுதலானவர்கள் உற்பத்தியிலே, அதாவது உற்பத்தியிலே தங்கி வருகிறார்கள். அடுத்த கட்டத்துக்கு சென்று பெறுமதி சேர்த்து, அதாவது வேல்யூ எடிஷன் என்று கூறப்படுகின்ற அந்த பொறிமுறைக்கு செல்றது மிகவும் குறைவாகத்தான் காணப்படுகின்றது. அப்ப உற்பத்தியிலே தங்கும் போது அவர்களுக்கு கிடைக்கின்ற விலைகள் மற்றும் அதிலிருந்து அவர்கள் பெறக்கூடிய லாபங்கள் மிகவும் குறைவாக காணப்படுகின்றது. ஆகவே அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர்கள் போகணும் என்று சொல்லி சொன்னால், அதற்குரிய இயந்திர வசதி தேவும், அவர்களுடைய கேபிட்டல் தேவை. அதனுடைய இந்த இயந்திரங்களை பெற்றுக்கொண்டு அதை பெறுமதி சேர்த்து ஒரு உற்பத்தி பொருளாக சந்தைக்கு போட வேண்டும் என்று சொல்லி சொன்னால், கேபிட்டல், அதாவது மூலதன தேவைப்பாடு என்று காணப்படுகின்றது. மூலதனத்தை பெற்றுக்கொள்வதற்கு நிதி நிறுவனங்களில் இருந்து பிணையற்ற கடன்களை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய சவாலாக காணப்படுகின்றது. குறிப்பாக நீ கூறியது போல அந்த பெண் தலைமை தாங்கின்ற குடும்பங்களை பார்த்துங்கன்னு சொல்லி சொன்னால், அவர்களுக்கு அதை கோலட்ரல்னு சொல்லுவாங்க. பிணை ஒன்று காணி இருக்க வேண்டும், அல்லது ஒரு வாகனம் இருக்க வேண்டும், அல்லது இறுதியாக நகையாக இருக்க வேண்டும், அடகு வைத்து காசை பெற்றுக்கொள்வாங்க. அதெல்லாம் ஏற்கனவே கணவன் நட்டத்தில் அடகு வச்செல்லாம் கொடுத்துருப்பாங்க. அவங்க தொடங்குறதே அதுக்கு பிறகுதான். அப்படியா இருக்கிறவர்களுக்கு எங்களுடைய வங்கி நடைமுறை கூடாக, நான் கொடுக்கப்படவில்லை என்று கூறவில்லை, கொடுக்கப்படுகின்றது. சில வங்கி முகாமையாளர்கள் அந்த ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க, இல்லைன்றும் இல்லை. ஆனால் பொதுவாக பார்க்க போனால், அவ்வாறு சவாலுக்கு உட்பட்டிருக்கின்ற பெண்கள் அல்லது ஆண்களாக இருக்கட்டும், அவர்கள் அந்த கடன்களை பெற்றுக்கொள்வது என்றது மிகவும் சவாலாக காணப்படுகின்றது. ஆகவே வட்டி வீதம் கூடிய உத்தியோகபூர்வ மற்ற முறைகளில் இருந்து கடன்களை பெற்றுக்கொண்டு, அல்லது அதாவது இரவல்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் அந்த வியாபாரத்திலே முதலீடு செய்து அநேகமானவர்கள் வெற்றி கண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு சவாலான சூழலிலும் கூட கணிசமானவர்களுக்கு அடுத்த கட்டத்துக்கு செல்வது மிகவும் பழக்கப்பட்டவர்களாம் இருக்க மாட்டார்கள். இப்ப ஏழவே சிறு வயதிலிருந்து இதை ஒரு நோக்காக கொண்டு வர்றவர்களை விட சடுதியாக வியாபாரத்தை ஆரம்பிக்கப்பட வேண்டிய தேவைகள் கொண்டவர்கள் தான் பெண்களாக இருப்பார்கள். இளைஞரும் அப்படித்தான். இளைஞரும் அதாவது ஃபர்ஸ்ட் ஜாப், ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபர்ஸ்ட் என்று சொல்வார்கள், முதலீடு. இப்போ அன்பெய்ட் கேர் பர்டன்ஸ், சரியா, காசு செலுத்தப்பட முடியாத நிலையில் அதனை பாதுகாப்பதற்கு, அந்த அழுத்தத்தை பாதுகாப்பதற்கான அமைப்பு முறை இது பல வெளிநாட்டு பொருளாதாரத்துல பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு பாதுகாப்பு அமைகிற ஒரு விஷயம். இலங்கையில் அப்படி ஒன்றும் கேள்விப்படையில்லை. இலங்கையில் அப்படி என்றால் ஒன்று தான் இருக்கு. பெண்களினுடைய வைப்புல கொஞ்சம் வீதம் கூட கொடுப்பாங்க வங்கி. பெண்களோட பேரை போட்டு, அதுக்கு ஒரு பெண்கள் சார்ந்த பேரை போட்டு வைப்பு தான் கொடுப்பாங்களே தவிர, இப்படி வியாபாரம் வரும்போது அவர்கள் கட்ட முடியாத கடன்களை பாதுகாத்து அதை கொண்டு வருவதற்கான அமைப்பு முறைகள் அங்கே நிதியியல் சுழற்சி முறையில் நான் பெருசாக கேள்விப்படையில்லை. நீங்களும் அது சார்ந்த அழுத்தங்கள் உங்கள் பயனாளர்களிடம் நீங்கள் கண்டிருக்கிறீர்களா? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இப்போ அண்மையில் இதை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு உருவாக்கப்பட்டிருக்கின்றது. இன்னும் அதனுடைய செயற்பாடுகள் அமுல்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய செயற்பாடுகள் இன்னும் பூரணமாக கிராம மட்டங்களுக்கு சென்றடையவில்லை என்றுதான் கூற வேண்டும். அது சார்ந்து பெரிதாக தெளிவுகள் வரவில்லை என்று நினைக்கின்றேன். ஆனால் இது ஒரு சிறந்த முயற்சி. நாங்களும் இதில் ஒரு பங்காளராக இருந்திருக்கின்றோம். இந்த மாற்றத்தை கொண்டு வருவது என்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே நான் கூறியது போல பிணை இல்லாத கடன்களை பெற்றுக்கொள்வது என்பது ஒரு பெரிய தேவைப்பாடாக காணப்படுகின்றது. பெண் தொழில் முயற்சியாளர்கள் தங்களுடைய வியாபாரங்களை அடுத்த கட்டத்தை கொண்டு செல்வதற்குன்னு சொல்லி, இப்போ பிணை இல்லாத கடன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால், இப்போ ஒரு வங்கி எடுத்துக்கொண்டால், வங்கி என்பது ஒரு தனிப்பட்ட முதலீட்டாளர்களுடைய நிதியை பெற்று இயங்குகின்ற ஒரு நிறுவனம். ஆகவே தனிப்பட்ட அதாவது நிதி வழங்குனர்களுடைய நிதியை பெற்று இயங்குகின்ற நிறுவனம்
அந்த நிதியை சரியாக முகாமைத்துவம் செய்ய வேண்டிய ஒரு கடமைப்பாட்டுக்குள் இருக்கின்றார்கள். வங்கி பகுதியிலிருந்து பார்க்கும்போது அது அவர்களுடைய கடமைப்பாடாக காணப்படுது. ஆகவே அதாவது சில வேளை ஒரு ஆரம்ப கட்டத்தில் இருக்கின்ற வியாபாரங்கள், அதாவது ஸ்டார்ட் அப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது ஒரு ஆரம்ப கட்டத்திலே ஆரம்பிக்கின்ற ஒரு பெண் அல்லது இளைஞர் ஆரம்பிக்கின்ற ஒரு வியாபாரம் என்பது ஒரு சிறந்த வியாபார எண்ணமாக காணப்படும். இருந்தாலும் அது வெற்றி பெறுமா இல்லையான்ற கேள்விகள் பல்வேறு மட்டங்களில் காணப்படுகின்றது. அவை இவ்வாறான ஒரு வியாபாரத்துக்கு கடனை வழங்குவது என்பது வங்கி ஒரு பாரிய அளவு ரிஸ்கை எடுத்து தான் அதை செய்ய வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. அவை கூடுதலான இடங்களிலே வங்கி கடன்களை பெறலாம், வசதியாக வாய்ப்புகள் இருக்கின்றன கூறினாலும் கூட, அடிமட்டத்துக்கு சென்று பார்க்கும்போது நடைமுறையிலே அதை பெற்றுக்கொள்வது பெரிய சவாலாக காணப்படுகின்றது. அவை இதனை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு பெரிய தேவைப்பாடு தொடர்பாக பல கருத்துரையாடல்கள் நடைபெற்றது. அந்த அடிப்படையில தான் இந்த நேஷனல் கிரெடிட் கேரண்டி இன்ஸ்டிடியூஷன் என்ற ஒரு நிறுவனம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மத்திய வங்கியின் கீழ் 13 பங்காளர் வங்கிகளோடு இணைந்து ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய 50 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதியுதவியோடு தான் இந்த கட்டமைப்பு ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கட்டமைப்பினுடைய நோக்கம் என்னென்னு சொல்லி சொன்னால், அதாவது ஒரு சிறிய மற்றும் சிறிய மற்றும் நடுத்தர வியாபாரங்களை மேற்கொள்கின்ற ஒரு நபர், குறிப்பாக பெண்கள், தங்களுடைய கடனை அதாவது பிணையின்றி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பிணையின்றி பெற்றுக்கொள்ளும் போது அவர்களுடைய கடன் தொகையில் 67% கடன் தொகைக்கான கேரண்டி இந்த இந்த கட்டமைப்பினூடாக வழங்கப்படுகின்றது. இது ஒரு நல்ல முயற்சி, ஒரு நல்ல செயற்பாடாகத்தான் காணப்படுகின்றது. ஆனால் நான் நினைக்கிறேன் இதனுடைய செயற்பாடுகள் இன்னும் விருத்தி அடைய வேண்டும். அடுத்தது இன்னொரு பிரச்சனை சொல்லி சொன்னால், இந்த கட்டமைப்பு தொடர்ச்சியாக இயங்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு காணப்படுகின்றது. இப்போது நாங்கள் தொழில் முனைவதற்கான அமைப்புகளை பேசுகிறோம். ஆனால் உட்கட்டமைப்பு, மற்றது இணைப்பு, கனெக்டிவிட்டி, சந்தை, இந்த மூன்றும் மிக முக்கியமான பங்களிப்பு. இல்லாட்டி அந்த பிஸ்னஸ் இல்லையே செய்யல. இப்போ இது தவிர்க்க முடியாமல் சொல்லக்கூடிய ஒன்று இல்லைங்க, மிக பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒன்று தான். இதுக்கு நிச்சயமாக வேறொரு பெரிய கரம் தேவைப்படும். அப்போ உங்களோட இயக்கம் அது சார்ந்து பல செயற்பாடுகளை செய்கின்றன. இது பற்றிய உங்கள் எண்ணம் என்ன? இப்போ நான் ஏற்கனவே குறிப்பில் எங்களுடைய செயற்பாடுகள் கூடுதலாக அதாவது தொழில் முயற்சியாளர்களை பல்வேறு மட்டங்களில் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கின்றோம். தொழில் முயற்சியாளர்களுக்கு இருக்கின்ற பிரதானமான சவாலாக நான் கூறுவது அவர்களுடைய தொழில்நுட்ப அறிவை அவர்கள் வளர்த்துக்கொள்வேன் என்பது. இப்போ கூடுதலாக பார்த்தீங்கன்னு சொல்லி நீங்கள் கூறியது போல நகர்ப்புறத்தை சார்ந்தவர்களுக்கு தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இருக்கின்ற வாய்ப்பு என்பது அதிகமாக காணப்படுகின்றது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கின்றவர்களோடு ஒப்பிடும்போது. ஆகவே ஒரு வியாபாரத்தை ஆரம்பித்து அதனை இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஜிட்டலைசேஷன் என்பது ஒரு பாரிய ஒரு தேவைப்பாடாக காணப்படுகின்றது. ஒரு வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்கு சிறிய ஒரு அறையை எடுத்து அந்த இடத்தில் இருந்து கொண்டு உலகத்தோடு தொடர்போட்டு நீங்கள் வியாபாரத்தை மேற்கொள்ளக்கூடியதாக நிலைமைகள் உருவாகி இருக்கின்றது. ஆகவே வியாபாரத்துக்கு தேவையான தொழில்துறை சார்ந்த தொழில்நுட்ப அறிவுகளும் டிஜிட்டலைசேஷன் மற்ற வியாபாரத்தை பன்முகப்படுத்துவதற்கு தேவையான தொழில்நுட்ப அறிவுகளை பெற்றுக்கொள்வதற்கான தொடர்புபடுத்தலை நாங்கள் பல்வேறு மட்டங்களிலே மேற்கொண்டு வருகின்றோம். அது எந்த மட்டத்தில் இருக்கின்ற வியாபாரங்களாக இருந்தாலும் கூட கூடுதலாக இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு கூடுதலாக இந்த வாய்ப்புகளை நாங்கள் எங்களுடைய திட்டங்களுக்கூடாக வழங்கி வருகின்றோம். உதாரணமாக இப்போ ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொண்டால், இப்போ நான் ஏற்கனவே கூறிய உதாரணத்தை எடுத்துக்கொள்கின்றேன். அவர்களுடைய வியாபார ஒரு தென்பகுதியிலே ஒரு பெண் முன்னெடுக்கின்ற ஒரு வியாபாரத்திலே 12 ஊழியர்களை கொண்ட வியாபாரம். அவர்கள் ஒரு தையல் வியாபாரத்தை மேற்கொள்கின்றார்கள். கூடுதலாக அவர்கள் டிசைனை மேனுவலாக கையாலே கீறி வெட்டி எடுக்கின்ற ஒரு நடைமுறை காணப்பட்டது. இப்போ நாங்கள் அவர்களோடு வேலை செய்ய ஆரம்பித்து அவர்களோடு பயணிக்கும் போது இப்போது அவர்கள் ஒரு இயந்திரம் ஒன்றை பெற்றிருக்கின்றார்கள். தங்களுடைய டிசைனை கம்ப்யூட்டருக்கு ஊடாக அந்த பிளாட்டர் என்ற அந்த இயந்திரத்தை பாவித்து டிசைனை வெட்டி கொள்வதற்கு ஏற்கனவே 3 மணித்தியாலயங்கள் அல்லது 4 மணித்தியாலயங்கள் எடுக்கும் அவங்களுக்கு அந்த டிசைனை வெட்டி கொள்வதற்கு தற்போது 5 நிமிடத்திலே அவங்க டிசைனை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அவருடைய உற்பத்தி திறன் கணிசமான அளவு விருத்தி அடைந்திருக்கின்றது. 12 தொழிலாளர்களோடு ஆரம்பித்த நிறுவனம் ஒரு வருட காலத்துக்குள்ளே 25 தொழிலாளர்களை சேர்த்து கொண்டு பரந்துபட்ட உற்பத்திகளை மேற்கொள்ளும் நிறுவனமாக மாறி இருக்கின்றது. அதோடு சந்தைகளையும் அதிகரித்திருக்கின்றார்கள். இதற்கு அடுத்த கட்டமாக தொழில்நுட்ப ரீதியாக வியாபாரத்தை முன்னேற்றுவதோடு மாத்திரமல்ல, வங்கித்துறையோடு நாங்கள் வேலை செய்கின்றோம். உங்களுக்கு தெரியும், ஒரு வங்கி இலிருந்து கடனை பெற வேண்டும் பார்க்கணும்னா 2 பகுதி இருக்கின்றன. டிமாண்ட் சைடு இருக்குது, சப்ளை சைடு இருக்கின்றது. இப்போ கூடுதலாக நாங்கள் கூறுவது என்று சொல்லி சொன்னால், இப்போ சப்ளை சைடு தான் குறை கூறுகின்றோம். வங்கிகள் தருவதில்லை, வங்கிகள் இதை செய்வதில்லை, அரசாங்கம் இதை செய்வதில்லை என்று.
அதே நேரம் தொழில் முயற்சியாளர்கள் பகுதியை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு வங்கி நம்பிக்கை வர வேணும் என்று சொல்லி சொன்னால் நீங்கள் முதலாவது ஒரு வங்கி கணக்கை ஆரம்பித்து உங்களுடைய தகவல்களை சரியாக நீங்க ஒன்று திரட்டி அவர்களோடு நீங்கள் இருக்கக்கூடியதாக இருந்தார் டிரான்சாக்ஷன்ஸை மேற்கொள்ளணும். அதாவது அவர்களோடு நீங்க சேர்ந்து உங்களுடைய வியாபாரத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அப்போதுதான் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும், நீங்கள் ஒரு வியாபாரத்தை முன்னெடுக்கின்றீர்கள், உங்களோட வியாபாரம் வெற்றி அடையக்கூடிய நிலைமையை நோக்கி பயணிக்கின்றன. ஆகவே அந்த டிரான்சாக்ஷன்ன்றது இலகுவாக காணப்படும் வங்கியிலிருந்து கடனை பெற்றுக்கொள்வதற்கு. அவை எங்களுடைய சேவைகள் வெறுமனே தொழில் முயற்சியாளர்களோடு மாத்திரமல்ல, விமன் மீன் பிஸ்னஸ் கோலிஷன் என்ற ஒரு கட்டமைப்பு கூடாக பல்தரப்பட்ட பங்காளர்களை இணைத்த ஒரு கட்டமைப்பு கூடாக வங்கிகள், மத்திய வங்கி, ஆசிய அபிவிருத்தி வங்கி போன்ற பல்வேறுபட்ட நிறுவனங்களை இணைத்த அந்த ஒரு பல்தரப்பட்ட பங்குதாரர் கட்டமைப்பு ஊடாக நாங்கள் தொழில் முயற்சியாளர்களோடும் சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம், வங்கிகளோடும் இணைந்து சேவைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த இடைவெளியை குறைப்பதற்கான செயற்பாடாக தான் இந்த கட்டமைப்புகள் செயற்படுகின்றது. ஆகவே இந்த டிமாண்ட் சைடையும் சப்ளை சைடையும் ஒர்க் பண்ணுறதன் கூடாக இந்த நிதியை பெற்றுக்கொள்ளக்கூடிய இதில் காணப்படுகின்ற சவால்களை குறைத்து ஓரளவுக்கு இந்த வியாபார முயற்சிகளை முன்னேற்றுவதற்கான செயற்பாடுகளை நாங்கள் மேற்கொள்கின்றோம். இறுதியாக மூன்றாவதாக அவருடைய சமூக சூழலை அதாவது கையாளுவதற்குரிய இயலுமையை வழங்குதல். நான் ஏற்கனவே கூறியது போல குடும்ப மட்டத்தில் இருந்தும் சரி, சமூக மட்டங்களிலும் இருந்து ஏற்படுகின்ற சவால்கள், அதை நாங்கள் கூறுவோம் சோஷியல் நார்ம்ஸ் என்று சொல்லி, சமூக வழக்கங்கள் பொதுவாக நெகட்டிவான முறையை தான் பார்க்கின்றது. ஒரு பெண் வியாபாரத்தை செய்யும் போது ஒருவேளை மாலைப்பட்டு என்று சொல்லி சொன்னால் வீட்டு வாரத்துக்கு வியாபார முயற்சி முதல் பேசிக்கொண்டிருக்கீங்க. என்னோட கேள்வி ஒன்று இருந்தது. இப்போது இரவு 10 மணி வரை பெண்கள் வேலை செய்யலாம் என்ற சட்டம் வரும்போது உண்மையாகவே சமூகம் அதற்கு அதன் பிரதிபலிப்பு எதிர்மறையா தான் இருந்தது. நிச்சயமா நேர்மறையா இல்லை. ஏன் அதுக்கு என்ன காரணம்? இதுதான் எங்கள் சமூகத்தின் சிந்தனையா? என்னடா அந்த 10 மணி மட்டும் வேலை செய்யறது நாங்கள் சிந்திக்கிற அந்த தொழில் மாத்திரம் தானான்னு கூட எங்களுக்கு தெரியலையே. இப்போ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விதமாக காணப்படுது. இப்போ கட்டமைப்பு ரீதியான சவால்களும் காணப்படுது. இப்போ அதாவது 10 மணி வரைக்கும் வேலை செய்யலாம் என்ற ஒரு கொள்கையில மாற்றம் ஏற்பட்டதே ஒரு சாதகமான மாற்றம். ஏற்கனவே அது இருக்கவில்லை. அந்த மாற்றம் வந்தாலும் கூட சமூக வழக்கங்கள் என்பது மாறவில்லை. நாங்கள் காலங்காலமாக பார்த்து வந்த விடயங்கள், பெண்கள் என்ன சொல்லிச்சுன்னா 6 மணிக்கு முதல் வீட்டுக்கு வந்துடணும். அவர்கள் அதாவது பராமரிப்பு செயற்பாடுகள் என்று வரும்போது பெண்களுக்கு தான் அது முன்னுரிமை. அவர்களால் முதலாவதாக அதை செய்ய வேண்டும். ஒரு தொழிலுக்கு போகணும் என்று சொல்லி சொன்னால் ஒருவர் தான் வேலை செய்யலாம் என்றால் அது என்ன தொழில் என்பது பார்ப்பதை விட அதாவது ஆண் தொழிலுக்கு போட்டும் பெண் வீட்டில் இருக்கட்டும். இதுதான் பொதுவாக காணப்படுகின்ற சமூக வழக்கங்களாக காணப்படுகின்றது. ஒரு சில நிறைய சமூக வழக்கங்கள் காணப்படுகின்றது. இந்த சமூக வழக்கங்களை கையாண்டு அவற்றை வெற்றி கொண்டு பெண்கள் வெளியில் வந்து இந்த வியாபார முயற்சிகளை முன்னேற்றுவது என்பது ஒரு பெரிய சவாலாக காணப்படுகிறது. அதை நாங்கள் பெரிய சாதனை அதை மாற்றியமைப்பதற்குரிய நிறைய விடயங்களை நாங்கள் மேற்கொள்ள நிறைவேக்கு வர முதல் இந்த சிக்கல்களை தீர்ப்பதற்கு அரசு எவ்வகையாக இதிலே களமிறங்க வேண்டும், எந்த நிலைகளிலே கொள்கைகளை அமலாக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க உங்களோட அனுபவத்தில்? முதலாவதாக அரசாங்கம் என்னென்னு சொல்லி சொன்னால் அரசு என்ற ரீதியிலே இந்த தொழில்துறையில் இருப்பவர்களை ஒரு கூடைக்குள் போட்டு பார்க்க முடியாது. ஆண் பெண் என்ற பால்நிலை வேறுபாடுகள் காணப்படுகின்றது. அதையும் தாண்டி நாங்கள் ஆங்கிலத்துக்கு ஒரு இன்டர்செக்ஷனல் என்று சொல்லி, அதுக்கான தமிழ் பதம் எனக்கு தெரியாது. சமத்துவமின்மை, சமத்துவம், சமன் என்பது வேறு, சமத்துவம் என்பது வேறு. அங்கேதான் இங்கே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில ஊக்கப்படுத்துகள் மூலமாகத்தான் அந்த ஒரு பாதிக்கப்படாதவர்களோடு ஓட விடலாம். அதைத்தான் நீங்க சொல்ல வாரீங்க. இதை நாங்கள் அதை செய்யாம ஓட விட்டா தொடர்ந்து அவை தோல்வி அடைஞ்சு கொண்டே தான் இருக்கணும். இதுதான் இந்த விடயம். இப்போ அரசாங்கம் முதலாவது சொல்லி சொன்னால் இந்த 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 துறையை அடையாளப்படுத்த வேண்டும். முதலாக இந்த துறையினுடைய பங்களிப்பின் அடிப்படையிலே 52% பங்களிப்பு இருக்கின்றது மொத்த உற்பத்தியிலே. இதை அடையாளப்படுத்தி அந்த துறை சார்ந்து ஒரு தரமான பகுப்பாய்வை மேற்கொண்டு தரவுகளை சேகரித்து எடுப்பது என்பது மிகவும் ஒரு பெரிய தொகைப்பாடாக இருக்குன்னு நாங்கள் அதாவது கைத்தொழில் அமைச்சுக்கு இந்த எங்களுடைய நிறுவனத்தின் ஊடாகவும் பங்களிப்பை வழங்கி இந்த தேசிய ரீதியான தரவுகளை சேகரிக்கின்ற ஒரு டேட்டா பேஸ் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். அதிலே ஒவ்வொரு தொழில்துறைகளையும் சர்வதேச ரீதியான தரப்படுத்தலுக்கு அமைவாக பிரித்தெடுக்கின்ற செயற்பாடுகளை அதில் உள்வாங்கி இருக்கின்றோம். இதனுடைய பைலட் முடிந்திருக்கின்றது. இதை இனி அதற்குடைய செயற்பாடுகளை
அந்தந்த நிறுவனத்துக்கு ஊடாக முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டிய தேவைப்பாடுகின்றது. அவை நடைமுறைப்படுத்தப்படும் போது இந்த தரவுகள் போதுமான அளவு எங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு. இந்த தரவுகள் அடிப்படையிலான பகுப்பாய்வு, தரவுகள் அடிப்படையிலான தீர்மானத்தை அரசாங்கம் மேற்கொள்வது என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. 2வது எஸ்எம்இ பாலிசி 2016 உருவாக்கப்பட்ட பாலிசி இன்னும் மாற்றம் பெறவில்லை. அது நீங்க பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் பால்நிலை சம்பந்தமான விடயங்கள் அதில் பெரிய அளவில் கருத்தில் கொள்ளப்படவில்லை. இந்த பால்நிலை ரீதியான சவால்கள் காணப்படுகின்றது. அதை கையாளுவதற்குரிய பொறிமுறைகளும் அந்த சவால்களுக்கு ஏற்ற விதத்திலே கட்டமைக்கப்பட வேண்டும். அதாவது பிளாங்கெட் அப்ரோச், எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக அது அனைவருக்கும் சென்றடையவும் மாட்டது, பொருந்தக்கூடியதாகவும் அமையாது. ஆகவே பால்நிலை சமத்துவத்தை பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னால் இந்த துறையிலே நிச்சயமாக பால்நிலை சார்ந்த சவால்களை அடையாளப்படுத்தி அதற்கு ஏற்ற விதத்திலே கொள்கைகளை உருவாக்கி நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு பிரதானமாக கடமையாக இருக்கின்றது. இது அரசு மாத்திரமல்ல, அரசு, தனியார் துறை, ஏனைய சிவில் சமூக அமைப்புகள், தொழில் முயற்சியாளர்கள் அனைவரிடமும் பேசி அவர்களுடைய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு இந்த நடைமுறைகளை முன்னோக்கி கொண்டு செல்வது என்பது மிகவும் அத்தியாவசியமான ஒரு நடைமுறையாக காணப்படும். ஆகவே இந்த 3 பிரதான விடயங்களையும் அரசு நடைமுறைப்படுத்துகிற பட்சத்தில் இந்த துறையை முன்னேற்றுவதற்கான வாய்ப்பு காணப்படுகின்றது. இந்த துறை முன்னேற்றப்படும் போது பெண்களினுடைய பொருளாதார பங்களிப்பு அதிகரிக்கும். நாடு நிச்சயமாக அபிவிருத்தியை நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் காணப்படுகின்றது. இவை செய்யாத பட்சத்திலே நாங்கள் வெறுமனே அபிவிருத்தி அடைவோம் என்று கூறுவது வாய்ச்சொல்லாக மாத்திரம்தான் அமையும். கிறிசலிஸ் நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சி திட்ட முகாமையாளராக கடமையாற்றும் திரு வினோபவன் அவர்கள் எங்களோடு வந்து பேசியிருந்தார். வினோபவன் சொல்லியாக வேண்டும், சொல்லுக ஒரு சொல்லை அச்சொல்லை வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்து, இது திருவள்ளுவர் சொன்னது. அதாவது சிலருக்குத்தான் அவர்கள் என்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழில் சார்ந்த கருப்பொருளோடு கொண்ட கருச்சொற்கள் சரியாக வரும். எந்த ஒரு ஆங்கில பன்மகையையும் பயன்படுத்தாமல் தமிழிலே உங்கள் சார்ந்த விடயங்களை மிக எளிமையாக சொல்வது மிக கடினம். அதுக்கு முதல் பாராட்டுகள். அது நிச்சயமாக இயல்பாக பேசியவுடைய மக்களை சென்றடையும். 2வதாக இந்த கருத்தை நாங்கள் முன்வைத்து ஒரு சிந்தனையை பதிந்து கொண்டு நிறைவு செய்வோம். அல்லது நிகழ்ச்சிக்கு ஒரு அழகல்ல. நான் எப்போதும் வருவேன். நான் இருப்பது கொழும்பிலே பம்பலப்பிட்டி பிரதேசம். எனது மனைவி பிள்ளைகள் எல்லாம் படிப்பது கொள்ளுப்பட்டி. அப்போது நான் அவர்கள் இறக்கிவிட்டு வரும்போது காலையிலே சாதாரணமாக 7 மணி அப்படி வரும். இந்த தனியார் துறையிலே நாங்கள் எப்போதும் சொல்லுவோம், துப்புரவு பணியாளர்கள் என்பது 100க்கு மேலே இருப்பது பெண்கள். அரசிலும் கூட இப்போது 50க்கு மேலே பெண்கள் தான். அதெல்லாம் நீங்கள் பார்ப்பீர்கள், காலையில் 5 மணி 5:30 மணிக்கே வீதிகள் சுத்தம் செய்து கொண்டிருப்பார்கள். அதே போன்று அந்த அம்மாக்கள், வயதான அம்மாக்கள் தூர இடத்திலிருந்து களுத்துறை, அதாவது கொழும்பின் வெளி மாவட்டங்களில் இருந்து தொழில் தொடங்குகிற 8:30 9 மணிக்கு தொழில் தொடங்குற இடத்திற்கு 7 மணிக்கு வரையணும். அவர்கள் தொழில் முடிந்து 5 மணிக்கு போனதுக்கு பிறகு அதன் பிறகு சுத்தம் செய்து மீண்டும் 7 மணிக்கு போன பிறகும் வீட்டில் செய்ய வேண்டிய விஷயங்களிடம் செய்யணும். இதில் ஒரே ஒரு விடயத்தை சொல்லிக்கொண்டு நிறைய பெறலாம். அப்படியான ஒரு அம்மா நான் பணியாற்றிய அலுவலகத்திலே வேலை செய்தார். அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு வயது எவ்வளவு? 72. அவர் அவிசாவில் இருந்து வரவர். நான் கேட்டேன், ஒவ்வொரு நாளும் வருவீங்களோ? ஒவ்வொரு நாளும் இந்த ரயிலிலே தான் வருவேன். அப்போது ஒரு கதை அவரிடம் கேட்டேன், அப்போ உங்களுக்கு ஏன் இது வர வேண்டியிருக்கு? இல்லை, பிள்ளை என்ற பேர பிள்ளையில பார்க்குற மாதிரி தெரியல, நான் தான் பேர பிள்ளையை பார்க்கணும். இதை விட நான் சொல்வதற்கு ஒன்றுமல்ல. பெண்களுக்கு வயதில்லை கூட இல்லை, தங்கள் பொறுப்பை கடமையாக சுமந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இங்கே நாங்கள் பாராபட்சமாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். இன்றைய இந்த நேர்காணல் மிகச்சிறந்த ஒரு சிந்தனை எமது மக்களுக்கு வழங்கும் என்ற நம்பிக்கை. நன்றி.